சூர்யா ராஜராஜன் ஒளி புத்தக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூர்யா ராஜராஜனின் உயிர் நீயே பெண்ணே கதையை கேட்க போறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, இந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 41. நிலவனும் குழலியும் அங்கிருந்த தள்ளு வண்டியில் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டிருக்க அங்கே வந்த போலீஸ்காரர்கள் இருவர் வந்த வேகத்தில் குழலியின் மீது மோதிவிட அவள் கையில் இருந்த ஐஸ்கிரீம்கள் கீழே விழுந்து விட்டது. அவளிடம் ஒரு சாரி கேட்டிருந்தாலாவது 2 திட்டு திட்டிவிட்டு மன்னித்து விட்டிருப்பாள். ஆனால் அவர்களோ அலட்சியமாக எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர பார்க்க சட்டென்று வந்த கோபத்தில், யோ, கொஞ்சமாவது அறிவிருக்கா? என் மேல ஐஸ்கிரீமை தட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம் என கேட்க வாட்ட சாட்டமாக 6 அடி உயரத்திற்கு மேல் இருந்த அவனும் அவளை முறைத்து பார்த்தான். என்னமா மரியாதை தேது? நாங்க யாருன்னு பார்த்தா தெரியலையா? நல்லாவே தெரியுது. போலீஸா இருந்துட்டு இந்த மாதிரி தான் எல்லாரும் அராஜகம் பண்ணிட்டு திரிறீங்க. போலீஸ்காரன் தானே நீ? புத்தி இருக்கிறது இல்ல? ஐஸ்கிரீமை தட்டி விட்டுட்டு ஒரு கேட்டுசிக்காவது சாரி கேட்டியா? நீ பாட்டுக்கு ஏத்தமா போற என கேட்க சுற்றி இருந்தவர்கள் அவர்களை ஆர்வமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். சிலர் ஃபேஸ்புக்கில் லைஃபில் வேறு போட்டுவிட அவனோ கோபத்தில் முகம் சிவந்து நின்றிருந்தான். நிலவன் நிலைமை உணர்ந்து குழலியின் கையை பற்றி, வேண்டாமேகா, வா போகலாம். ஐஸ்கிரீம் தானே, உனக்கு நான் வேற வாங்கி தரேன் என சொல்ல அவளோ கோபத்துடன் அவனை திரும்பி முறைத்தாள். ஐஸ்கிரீம் வேணும்னா எனக்கு வாங்கிக்க தெரியாதா? இந்த ஆளு தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போறாரு, அதை கேட்காம என்ன வந்து அடக்குறீங்க? இப்போ ஒழுங்கா ஒண்ணு இவர்கிட்ட ஐஸ்கிரீமா வாங்கி தர சொல்லுங்க, இல்லையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ண சொல்லுங்க. இல்லனா நான் சும்மா விட மாட்டேன் என குழலி எகிரி கொண்டிருக்க நிலவனுக்குத்தான் ஐயோ என்றிருந்தது. அவனே மலைமாடு மாதிரி இருக்கிறான், அதுவும் போலீஸ்காரன் வேறு. அவனிடம் போய் தேவையில்லாமல் வம்பு வளர்க்கிறாளே என்று இருந்தது. எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தது அந்த போலீஸ்காரனுக்கு வெறியை ஏற்றி கொண்டிருக்க இதில் ஃபேஸ்புக்கில் வேறு தன்னை எல்லோரும் பார்க்கிறார்களே என்ற அவமானமும் சேர்ந்து கொள்ள கோபத்துடன் குழலி பக்கம் திரும்பியவன், சாரி கேட்க முடியாது, என்னடி பண்ணுவ என கேட்க இந்த முறை நிலவனுக்கே கோபம் வந்திருந்தது. சார், என்ன பேசுறீங்க? மரியாதையா பேசுங்க என அவன் சொல்லிக் கொண்டிருக்க அடுத்த நிமிடம் குழலியின் வலது கை அவன் இடது கன்னத்தில் இறங்கி இருக்க நிலவன் திகைப்புடன் அவளை திரும்பி பார்த்தான். என்னடி பண்ணுவேனா கேக்குற? இப்படித்தாண்ட பண்ணுவேன். உன் கெத்தையெல்லாம் வேற எவக்கிட்டையாவது வச்சுக்கோ, என்கிட்ட வாளாட்டுன ஒட்ட நொறுக்கிடுவேன் என குழலி தீயாய் முறைக்க இதற்கு மேலும் இங்கே நின்றால் மேலும் பிரச்சனையாகலாம் என நிலவன் அவளை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்து சென்றான். அந்த நேரம் ராமும் அவனை அழைத்துவிட அவளை இழுத்துக்கொண்டு நேராக அவர்கள் இருந்த இடத்திற்கு தான் சென்றான். அங்கே சென்று கையை விட்டதும் நிலவன் குழலியை முறைக்க மதிதான் என்ன ஆனது என கேட்டாள். நிலவனும் நடந்த விஷயங்களை சொல்ல குழலியின் குணம் தெரியும் என்பதால் மதி அமைதியாக இருக்க ராம்தான் அவளை நினைத்து கவலைப்பட்டான். ஏமா இப்படி செஞ்ச? பொறுமையா போயிருக்கலாம்ல. எப்படி அண்ணா பொறுமையா போறது? இடிச்சிட்டு ஒரு சாரி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவ்வளவு தென்னவட்டா பேசுறான். என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? என்னமேகா பேசுற? அவன் போலீஸ்காரன், அப்படித்தான் இருப்பான். அதுக்காக நாமும் இறங்கி பேசலாமா? போலீஸ்காரன்னா என்ன கொம்பா முளைச்சிருக்கு? செய்யறது தப்பு, அதுக்கு மன்னிப்பு கூட கேட்க முடியாம அப்படி என்ன திமிரு வேண்டி கிடக்கு? இவனுங்களுக்கெல்லாம் ஆரம்பத்திலே 4 விட்டிருந்தா இந்த அளவு போயிருக்க மாட்டானுங்க என குழலி மீண்டும் புரிந்து கொண்டிருந்தாள். அவன் போலீஸ்காரன் மேகா, எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திருக்க, கர்வம் வச்சு பழி வாங்குவான். அதுக்காக என்னால தப்ப பார்த்துட்டு உங்கள மாதிரி பேசாம எல்லாம் வர முடியாது. அன்னைக்கு அஜிதா அடிக்க மட்டும் தெரியுது, இன்னைக்கு போலீஸ்காரன்னா உடனே இவன் மேல கைய வைக்க மட்டும் யோசிக்கிறீங்க. புரிஞ்சு பேசுமேகா, அஜித் அடிச்ச காரணம் வேற. அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால அடிச்சேன். அதோட எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாம சண்டைக்கு போறது பிடிக்காது. அமைதியா வர்றதால உனக்கு என்ன ஆகி போச்சு?
ஆனா அவங்கிட்ட சண்டை வளர்த்தா அடுத்து அவங்க என்ன செய்வாங்களோன்னு அதே நினைவா இருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ மேல் தானே. என் மேல தப்பு இல்லாதப்போ என்னால அமைதியா போக முடியாது. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. அவன் அங்கதான் நிப்பான். போ, போய் சண்டை போட்டுட்டு வா. நல்லது எது சொன்னாலும் காதுலயே வாங்கறது இல்ல. எங்களுக்கெல்லாம் சண்டை போட தெரியாமலையா இருக்கு? நாடு இப்ப எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாமளும் மாறிக்கணும். அத விட்டுட்டு தப்ப கண்டா எதிர்த்து நிக்கிறது, நேர்மை நியாயம் துணிவுன்னு பேசிக்கிட்டு இருந்தா நம்மளால எங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியாது. ஓ, அப்போ தப்ப கண்டா கண்டுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? நாளைக்கு என்ன யாராவது ஏதாவது பண்ணினாலும் இப்படித்தான் வேடிக்கை பாப்பீங்களா என குழலி சுல்லென்று கேட்டுவிட நிலவன் அவளை கனல் தெறிக்க பார்த்தான். ஆமாண்டி, உன்னை தொட்டா நான் வேடிக்கை தான் பாப்பேன். ஏன்னா நான் ஆம்பளை இல்லல்ல. தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு கேட்டா என்னெல்லாம் பேசுற நீ? உன் கிராம மாதிரி இல்ல இங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போக முடியாது. நான் சொல்றத கேட்க முடிஞ்சா கேளு, இல்ல உன் இஷ்டம். இதுக்கு மேல உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது என நிலவன் கோபத்தோடு சொல்லிவிட குழலிக்குத்தான் அதிகம் பேசிவிட்டோமோ என்று யோசனையாக இருந்தாலும் தான் பேசியதில் தவறில்லை என்பதால் அவனை சமாதானப்படுத்தவில்லை. அவர்கள் இருவரையும் பார்த்தாராம். சரி சரி விடுங்க, நீங்க 2 பேரும் ஏன் இப்ப தேவையில்லாம சண்டை போடுறீங்க? அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சே, வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் என சொல்ல நிலவன் அவனை மேலும் கீழும் பார்த்து, நீங்க எங்க சார் வரீங்க? கிளவி மட்டும் நீங்க 2 பேரும் ஜோடியா வந்து இறங்குறத பார்த்துச்சு அங்கேயே உரிச்சு உன்னை உப்பு கண்ண போட்டுரும். அவங்க 2 பேரையும் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு நான் பின்னால பைக்ல ஃபாலோ பண்றேன். நீ இப்படியே வீட்டுக்கு கிளம்பு என சொல்ல ராமுக்கு மதியை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவன் சொல்வது உண்மைதான் என்பதால் அவர்கள் கிளம்பும் வரை பார்த்துவிட்டு தானும் வீடு நோக்கி சென்றான். வீட்டிற்கு வந்த பின்னும் நிலவன் குழலியோடு சரியாக பேசாமல் இருக்க அவளுக்குத்தான் என்னவோ போல இருந்தது. வீட்டின் உள்ளே நுழைந்ததில் இருந்து அவன் அணைப்பிலேயே அவளை வைத்திருப்பவன் இன்று அவளை கண்டு கொள்ளாமல் சமையல் வேலையில் இறங்கிவிட அவனிடம் பேசி பார்ப்போமா என வெகு நேரம் யோசித்தாள். அதற்குள் சாப்பாடு செய்து முடித்தவன், சாப்பிடவா என யாரையோ அழைப்பது போல அழைத்தான். சாப்பிட்டு முடித்ததும் எப்படியும் அறைக்குத்தானே வருவான், அங்கே பேசிக் கொள்ளலாம் என நினைத்திருக்க அவனோ தனது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். சோஃபாவில் அமர்ந்து ரெக்கார்ட் எழுதி கொண்டிருந்தவள் அவனின் செய்கையில் முகம் சுருங்க விழிகளில் நீருடன் அப்படியே அமர்ந்து விட்டாள். சோஃபாவில் தலை சாய்த்தவள் சற்று நேரத்தில் அப்படியே உறங்கியும் போய்விட யாரோ தன்னை எழுப்பவும் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தாள். அங்கே நின்ற நிலவனை பார்த்ததும் ஒன்றும் புரியாமல் சுற்றி முற்றிலும் பார்த்தவள் பிறகுதான் அங்கேயே உறங்கி விட்டிருப்பது தெரிந்தது. ஏமேகா, எங்கே தூங்கிட்டியா? ஓ, துரைக்கு இப்பதான் எனக்கு கண்ணு தெரிஞ்சதா? சாரிடி, ஆபீஸ்ல ஒர்க் கொடுத்திருந்தாங்க, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லாம போனீங்க? அது அது என அவன் தயங்க அவள் கண்களில் மீண்டும் நீர் துளிர்த்து விட்டது. அதில் பதறியவன் அவள் அருகில் அமர்ந்து அவளை அணைத்து கொண்டு, ஏண்டி இப்ப கண்ண கசக்கிற? பீச்சில் நீ பேசுனது கரெக்டானு நீயே யோசி. அப்புறம் நான் எப்படி பேசுவேன்? எனக்கும் கோபம் வருந்தானே என கேட்டான். சாரி, அந்த நேரத்துல எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துடுச்சு, அதான் அப்படி பேசிட்டேன். சரி விடு, வா போய் தூங்கலாம். இல்ல, ரெக்கார்டு எழுதிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். நான் எழுதிட்டு படுத்துக்கிறேன், நீங்க போங்க. அதான் 2 நாள் லீவ் இருக்க, எழுதிடலாம். இப்போ வந்து படு. மதி வெளியில கூட்டிட்டு போக சொல்லிருக்கா. அதோட எனக்கு எழுதி முடிக்க 1 நாள் முழுசா ஆகும். இப்ப கொஞ்சம் எழுதுனா தான் நாளைக்கு எழுத ஈஸியா இருக்கும். சரி எழுது, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என அவன் சமையலறைக்கு செல்ல அவள் எழுந்து முகம் கழுவ சென்றாள். முகத்தை துடைத்துவிட்டு அவன் கொண்டு வந்து கொடுத்த டீயை குடித்து முடித்தவள், ரொம்ப குளிரா இருக்கு என 2 கைகளையும் பரபரவென்று தேய்த்து கொண்டு தன் 2 புஜங்களிலும் கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு குளிரில் நடுங்கினாள். அவளையே பார்த்திருந்த நிலவன் அடக்கப்பட்ட சிரிப்புடன், அது டெய்லி ஐயாவையே கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்குறியா? அப்புறம் எங்க குளிர் தெரியும்? வேணும்னா இப்பவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என சொல்ல அவள் முகம் சிவந்தாள். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க. அது எப்படி? என் பொண்டாட்டியை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டு நான் போவேன் என்றவன் அவளை தன் மடியில் அமர்த்தி இறுக அணைத்து கொண்டான். அவள் முகம் நிமிர்த்தி அவள் 2 கன்னங்களிலும் இதழ் பதித்தவன்
அவள் உதட்டிலும் இதழ் பதிக்க அவனை தடுக்க தோன்றாமல் அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். வெகு நேரம் கழித்து அவள் முகத்தை விட்டு விலகியவன் அவளை கிறக்கமாக பார்த்து, மிகா, இப்ப நீ ரெக்கார்ட் எழுதியே ஆகணுமா என கேட்க அவன் பிடியில் மயங்கி கிடந்தவள் என தலையாட்டினாள். அவளை அப்படியே கைகளில் ஏந்தி எப்பொழுதும் நண்பர்களுடன் அமரும் அந்த அறைக்கு சென்று தரையோடு இருந்த பெட்டில் கிடத்தி அவள் கழுத்தில் முகம் புதைக்க, இங்கேயா என அவள் தயங்கினாள். என்றவன் அதற்கு மேல் அவள் பேச எங்கே அனுமதி கொடுத்தான்? முழுவதுமாக அவளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தான். விடிந்து வெகு நேரம் கடந்ததும் யாரோ கதவு தட்டும் ஓசை எங்கோ தூரத்தில் கேட்பது போல இருக்க நிலவன் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். அவர்கள் தூங்கவே அதிகாலை ஆகிவிட்டிருந்தது. அதனால் சோம்பல் முறித்தபடி கண்களை கசக்கிக் கொண்டே கண்களை திறந்தான். நிம்மதியா தூங்க கூட முடியல என சலித்து கொண்டு, இந்த நேரத்துல யாரா இருக்கும் என யோசித்து கொண்டே மணியை பார்க்க அது 10 என காட்டியது. தன் மார்பில் படுத்திருக்கும் குழலியை பார்த்தவன் ஒருவேளை வந்திருப்பது தன் நண்பர்களாக இருக்குமோ என தோன்ற மனதே இல்லாமல் அவளை எழுப்பினான். நிலா பேபி, இப்பதானே தூங்க ஆரம்பிச்சேன், ப்ளீஸ் எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்க விடு என கெஞ்ச அதில் மனதை தொலைத்தவன் மீண்டும் அவளை தாபத்தோடு பார்த்தான். அவன் மோன நிலையை கலைப்பது போல மீண்டும் கதவு தட்டப்பட எரிச்சல் அடைந்தான். மிட்டாய் பிடுங்கப்பட்ட சிறுவனை போல அவளையே பார்த்தவன், முடியாது, இப்ப இவ எனக்கு வேணும், முதல்ல அவனுங்களை அடிச்சு துரத்திட்டு அதுக்கப்புறம் இவளை பாத்துக்கிறேன் என நினைத்தவன் அவளை நன்றாக உலுக்கி எழுப்பி, மாடிக்கு போடி என கண்களை காட்ட சற்றென்று விழிகளை திறந்தவள் அப்போதுதான் தான் இருக்கும் இடம் உணர்ந்து போர்வையை தன் உடலில் சுற்றி கொண்டு, இங்க வேணாம்னு சொன்ன கேக்குறீங்களா உங்களை என முறைத்துவிட்டே மாடிக்கு சென்று தனது அறைக்குள் நுழைந்து கொண்டாள். ஐயோ, முறைச்சா கூட அழகா இருக்காளே, காலையிலேயே இவளை இப்படி பார்த்துட்டு என்னால கைய கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியல, இதுல இவனுங்க வேற, இன்னைக்கு இவனுங்களை ஒரு வழி பண்றேன் என வேகமாக எழுந்து ஷார்ட்ஸுக்கு மேலே டிஷர்ட்டை மாட்டிக்கொண்டு பாதி கதவை மட்டும் திறந்து வெளியில் நின்ற தன் நண்பர்களை முறைத்து பார்த்தான். டேய் நண்பா, கதவை திறக்க ஏண்டா இவ்வளவு சீக்கிரம், கதவை திறடா, பசி வயித்த கிள்ளுது, சீக்கிரமா உன் கையால சாப்பிட்டாதான் எனக்கு இன்னைக்கு வயிறு நிறையும் என விஷ்ணு உள்ளே போக பார்க்க அவன் நெஞ்சில் கை வைத்தவன், ஒழுங்கு மரியாதையா வெளியிலே நில்லு என சொன்னான். என்னது, என்ன பார்த்து வெளியில நிக்க சொல்றியா? நான் உன் நண்பேண்டா, என் நெஞ்சில கை வச்சு தள்ளுறியா? நீ என் நண்பனா இருந்ததால தான் உன் நெஞ்சில கை வச்சு தள்ளுன, இல்லனா என அவன் நிறுத்த, ஐயோ என்றபடி அவன் தன் மார்பை பிடித்து கொண்டான். நீயா பேசியது என் நண்பே, நீயா பேசியது என பாட ரஞ்சினி அவனை நமட்டு சிரிப்புடன் பார்த்தாள். நீ விஷ்ணு மேல கோபமா இருக்கேன்னு நினைக்கிற, அப்ப நாங்கெல்லாம் உள்ள வரலாமா என ராம் கேட்க, டேய் அடங்குடா, நான் சொன்னது எல்லாருக்கும் தான், இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால மரியாதையா ஓடிப்போங்க, இனிமே நானே கூப்பிடாம யாரும் இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது என அவன் சாதாரணமாக சொல்ல, இந்த முறை ராம், என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி என பாடினான். இப்ப எதுக்குடா என்ன இழுத்து பாட்டு பாடுற? நான் தான் அப்பவே சொன்னனே, அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க போன் பண்ணி கேட்டுட்டு போலாம்னு, நீங்க தான் கேட்கல என கண்மணி நொடித்து கொள்ள, அடியே அவனுக்கு என்ன புதுசாவா கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது, இப்போதான் இவன் புது மாப்பிள்ள கணக்கா ஓவரா பண்றான், அதுதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க, அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, அவனே நம்மள கூப்பிடுவான் என ரஞ்சினி சொல்ல, அருமையான சாப்பாடு கைவிட்டு போன கவலை விஷ்ணுவுக்கு. ஆனால் ஸ்ரேயாவிற்கு தான் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. காலையில வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறோம், இப்படி போக சொன்னா எப்படிரா, இதுதான் நம்ம பழகனத்துக்கு அழகா என வெடித்தாள். நீ வாய மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரண்டி, இந்த நேரத்துல வந்து ஒரே தட்டுல சாப்பிட்டோம் ஒரே வீட்டுல ஒன்னா வளர்ந்தோம்னு கதை கட்டிட்டு இருக்க, ஏற்கனவே அவன் மூஞ்ச பார்த்தாலே செம காண்டுல இருக்கான்னு தெரியுது, அவனே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுனாதான் நீ போக விடுவ போல இருக்கே, அவனை ஏத்தி விடாம பேசாம வா, நம்ம கிளம்புவோம், அப்புறமா விசாரிச்சுட்டு திரும்பி வரலாம்
என ராம் நிலவனை அணைத்து ஹாப்பியா இருமச்சி என்றபடி கிளம்பி செல்ல நிலவன் அழகாக வெட்கப்பட்டான். அவனது வெட்கத்தை வைத்தே மற்றவர்களுக்கு ஓரளவு விஷயம் புரிபட எல்லோரும் அவனை அணைத்தபடி பாய் என்று சொல்லி கிளம்பி விட்டார்கள். ஸ்ரேயா மட்டும் அவனை முறைத்து விட்டு கிளம்பி போனாள். கதவை சாத்திக் கொண்டு உள்ளே வந்தவன் ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளிவிட்டு நேராக குழலி அறைக்குள் நுழைந்து காலையில் விட்ட வேலையை தொடர்ந்து அவளை தூங்க விடாமல் செய்தான். நிலவனின் நண்பர்களை மட்டுமல்ல, குழலியின் தோழிகளையும் அவன் உள்ளேயே விடவில்லை. நான் ஒரே ஒரு முறை சென்று பார்த்து பேசிவிட்டு வருகிறேன் என குழலி கெஞ்சி பார்த்தாள். ஆனால் அவன் தோழிகள் வரும்போது கதவை திறப்பவன் அவனே ஏதாவது சொல்லி அவர்களை அனுப்பிவிடுவான். அழகிக்குத்தான் அதையெல்லாம் சாதாரணமாக கடக்க முடியவில்லை. உள்ளுக்குள் எரிதனல் ஒன்று கனன்று கொண்டே இருந்தது. விடுமுறை என்ற 2 நாட்களுமே அவர்கள் வெளியில் வராமல் போகவும் அழகி தானே சென்று கதவை தட்ட போக நாச்சியார் அவளை திட்டினார். ஏண்டே, இப்பதான் உன் தோழி மேல உனக்கு பாசம் பொத்துக்கிட்டு நிக்குதோ? அவ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா, அது உனக்கு பொறுக்கலையா? ஒழுங்கா வந்து வீட்டு வேலைய பாருடி. சமைக்க சொன்னா சிலுப்பிக்கிட்டு திரியிற. இந்த வேலைக்கெல்லாம் முன்னால போய் நிக்கிறது. போடி போ என விரட்ட அழகியும் முகத்தை சுருக்கி கொண்டே உள்ளே போனாள். இளவன் அணைப்பில் படுத்திருந்த குழலி, உன்னால நான் ரெக்கார்டு ஒண்ணுமே எழுதல நிலா பேபி. இப்போ நாளைக்கு நான் எப்படி போய் பதில் சொல்லுவேன்? எனக்கு பயமா இருக்கு என கவலைப்பட்டாள். எழுதலாம்டி, கவலைப்படாத என அவள் நெற்றியில் இதழ் பதிக்க, எங்கிருந்து? எனக்கு டயர்டா இருக்கு. இனிமே எழுத உட்காந்தா விடிய விடிய எழுதுனா தான் உண்டு. இதுல கொஞ்சம் சிஸ்டம்ல டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் வேற எடுக்கணும். அத கூட நாளைக்கு கொடுக்கறேன்னு சொல்லிடுவேன். ஆனா எழுதுறதுல கண்டிப்பா அவங்க கிட்ட சைன் வாங்கணும் என பயப்பட ஆரம்பித்தாள். சரிடி, பாத்துக்கலாம், கண்ணு மூடி தூங்கு, டயர்டா இருக்குன்னு சொன்னல என அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைத்தான். நள்ளிரவில் ரெக்கார்டு எழுதவில்லையே என்ற பயத்தில் தூக்கம் கலைந்துவிட எழுந்து பார்த்தவள் நிலவன் என்னவோ செய்து கொண்டிருப்பது தெரிந்து அருகில் சென்று பார்த்தவள் புன்னகைத்தாள். அவளுடைய ரெக்கார்டை தான் எழுதி கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்றவள் தோளோடு அணைத்து அவன் தோள்பட்டையில் முகம் பதித்தவள், ஏன் நிலா பேபி, உனக்கும் டயர்டா தானே இருக்கும், தூங்கலையா என கேட்டாள். பரவாயில்ல, நாளைக்கு இதை சப்மிட் பண்ணணும்னு சொன்னல, ஊருக்கு வேற போற மாதிரி இருக்கும், நான் பாத்துக்கிறேன், நீ போய் படு என சொல்ல அவளுக்கு ரொம்பவும் சோர்வாக இருந்ததால் மறுபேச்சு பேசாமல் சென்று படுத்து விட்டாள். காலையில் எழுந்து பார்த்தபோது அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். ரெக்கார்ட் முழுவதும் எழுதி முடிக்கப்பட்டு இருந்தது. அவன் தலைமுடியை ஆசையோடு கோதிவிட்டவள் நெற்றியில் முத்தமிட்டு குளித்துவிட்டு கீழே சென்று சமையலை ஆரம்பித்தாள். அவன் எழுந்து வருவதற்குள் எல்லாம் தயாராக செய்து வைத்தவள் அவனை எழுப்பி குளிக்க சொல்ல அவனும் வேகமாக கிளம்பி தயாராக வந்தான். நிலவன் முன்னால் கிளம்பிவிட குழலியும் மதியும் பின்னால் சென்றார்கள். ரெக்கார்ட் சைன் வாங்கும் வரை அவளுக்கு கொஞ்சம் படபடப்புதான். கையெழுத்தை கண்டுபிடித்து விடுவார்களோ என்று. ஆனால் இருந்த அவசரத்தில் அவர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. 2 நாட்கள் கழிந்திருக்க அன்று கல்லூரி சென்று வந்த குழலி சோர்வோடு அங்கிருந்த சோஃபாவில் படுத்துவிட வேலை முடிந்து வந்த நிலவன் அப்போதுதான் அவளை பார்த்தான். அவள் வயிற்றை பிடித்து கொண்டு சுருண்டு படுத்திருந்த நிலையிலேயே அவளுக்கு மாதாந்திர நாட்கள் என புரிந்துவிட காஃபி போட்டு எடுத்து வந்து அவளை மல்லு கட்டி குடிக்க செய்தவன் அவளை படுக்க வைத்து வயிற்றில் ஹாட் பேக்கில் ஒத்தடம் வைக்க வலியோடு இருந்தவளுக்கு சற்று தேவலாம் போல் இருக்க அப்படியே தூங்கி போனாள். அவளை தூக்கி சென்று கட்டிலில் படுக்க வைத்தவன் அடுத்து வந்த 2 நாட்களும் அவளை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டான். நாச்சியாருக்கு கூட ஆச்சரியம்தான். அவனை விளையாட்டு பிள்ளையாக நினைத்தவருக்கு அவனின் இந்த அவதாரம் ஆச்சரியமாயிருந்தது. பரவாயில்லைய பேராண்டி, கொஞ்சம் கூட கூச்சப்படாம இந்த நேரத்துல என் பேத்திக்கு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்யற. அதுவும் இந்த நேரத்துல துணியெல்லாம் நாங்களே தான் துவைப்போம், அத கூட நீயே துவைக்கிற. உண்மையிலே என் பேத்தியே கொடுத்து வச்சவதான். கிழவி, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பண்ண கேள்விப்பட்டிருக்கியா? நீ சொல்றது எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனாலும் எல்லாத்துலயும் உனக்கு இந்த குசும்பு மட்டும் குறையவே மாட்டேங்குது. உன்ன மாதிரியே எனக்கு அது கூடவே பிறந்தது கிழவி. பாட்டி, இதையெல்லாம் நீதான் மெச்சுக்கணும். எந்த ஆம்பளையாவது இது மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்களா என அழகி எரிச்சலோடு கேட்க, ஏண்டி, செஞ்சா என்ன தப்பு என அவர் கேட்டார். என்ன பாட்டி பேசுற?
தீட்டு வேலையெல்லாம் ஆம்பளைங்க யாராவது செய்வாங்களா? இத தீட்டுன்னு நீயே சொன்னா எப்படி பியூட்டி? இத தீட்டா நினைச்சா இத்தனை தடவை வார்த்தைக்கு வார்த்தை ஆம்பளைங்க ஆம்பளைங்கன்னு சொல்றியே, அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடாதா? இந்த அசுத்தம் தானே நாளைக்கு எங்களை ஆம்பளையா தீர்மானிக்குது என்று கேட்டுவிட அழகி முகம் கன்றினாள். சப்பாசுடா பேராண்டி, இப்பதான் நீ அருமையா பேசியிருக்க. இந்த மாதிரியே சில பொம்பளைங்க சேர்ந்துதான் ஆம்பளைங்க செய்ய முன் வந்தாலும் விடுறது இல்ல. என்னை யாரும் தடுக்க முடியாது பாட்டி. ஏன் மேகாவுக்கு எல்லாம் நான் தான் செய்வேன். ஆனாலும் பேராண்டி, நீ அவ்வளவு வீராப்பா என் மூத்த மகன் கூட சண்டை போட்டு குழலிய இருக்க வச்சதும் நான் வேற என்னமோ நினைச்சேன்டா. நாச்சி, நீ சொல்ற விதமே சரியில்லையே. அப்படி என்ன நினைச்ச? வேற என்ன, பொசுக்கு பொசுக்குன்னு கதவை சாத்திக்கிறியே, அதுக்கு தான் இருக்க வச்சிருக்கியோன்னு நினைச்ச என சொல்லிவிட்டு ஹஹஹா என பெரிதாய் சிரிக்க மதியோ வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள். அவரை முறைத்து பார்த்தாலும் அதுக்கும் தான் பாட்டி. ஆனா அது மட்டுமே முக்கியம்னு நினைச்சிருந்தா அவ திரும்பி வர்ற வரையிலும் காத்திருக்க போறேன். ஆனா எனக்கு அவ கூடவே இருக்கணும் பாட்டி. இப்பெல்லாம் அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியல. அவ இல்லனா ஏதோ எனக்கு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனாலதான் இருக்க வச்சேன் என சொன்னான். நாச்சியாருக்கும் சரி மதிக்கும் சரி அவன் வார்த்தைகள் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அத்தியாயம் 42. அன்று ரோஜாவோடு பேசிக் கொண்டிருந்த அஜித்தை பார்த்ததுமே குழலிக்கு சரியாக படவில்லை. அதனால் அவன் அந்த பக்கம் நகர்ந்து போனதும் ரோஜாவை அழைத்து அவனிடம் இப்படி தனியாக பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் என அறிவுரை சொன்னாள். எப்பொழுதும் அவள் சொல்வதை அச்சு பிசகாமல் அப்படியே கேட்பவள் இந்த முறை அவளை ஒரு மாதிரியாக பார்த்து, நீங்க அவங்க கூட பைக்ல போறீங்க, ஆனா என்ன பேச வேண்டாம்னு சொல்றீங்க. ஆரம்பத்துல உங்ககிட்ட உதவி கேட்டேன்தான், அதுக்காக என் எல்லா விஷயத்திலும் நீங்க தலையிடணும்னு அவசியம் இல்லக்கா. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் என வெடுக்கென்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டாள். அதை பற்றி ஏமாவிடம் சொல்லி குழலி கவலைப்பட்டாள். சரி விடுடி, அதெல்லாம் பட்டுதான் திருந்தணும்னா எப்படியோ போகட்டும், நாம என்ன செய்ய முடியும்? அப்படி விட முடியாதடி. விவரம் தெரியாத பொண்ணு கிராமத்துல இருந்து வந்து படிக்குது. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனா அந்த பொண்ணுக்கு தானே பிரச்சனை. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்டி? கண்டிச்சு பாத்துட்ட, கேட்கலன்னா அவளோட இஷ்டம். இதுங்களுக்கு எல்லாம் நாம எடுத்து சொன்னா புரியாது. நம்மள தான் எதிரிங்க மாதிரி பாக்கோ. இத்தனை நாள் நம்ம கிட்ட உதவின்னு வந்து நின்னவ இன்னைக்கு இப்படி பேசுறானா, எல்லாம் அவன் தூண்டுதல் தான். இதுக்கு மேல நம்ம எது சொன்னாலும் அவ காதுல ஏறாது. இப்படியே விடக்கூடாது ஹேமா. இந்த முறை அவங்க அம்மா அப்பா வரும்போது கட்டாயம் அவங்க கிட்ட இதையெல்லாம் சொல்லணும். நமக்கு ஏண்டி தேவையில்லாத வேலை? நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட. அவங்க வரும்போது பாத்துப்போம். இப்ப வா, மேடம் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுவோம் என அவளை அழைத்து சென்றாள். அன்று மாலை பொரித்த முந்திரியை பவுலில் வைத்து சாப்பிட்டு கொண்டே சோஃபாவில் அமர்ந்து குழலி டிவி பார்த்து கொண்டிருக்க நாச்சியார் மதி அழகி எல்லோரும் அவளோடு வந்து அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏண்டி குழலி, இந்த பையன் நம்ம கடைசி வீட்டு சதீஷ் மாதிரி ஒட்டட குச்சாட்டம் இருக்கான். இவன் எப்படி இத்தனை பேர் அடிக்கிறான் என டிவியில் வந்த அந்த ஹீரோவை பார்த்து நாச்சியார் கிண்டல் செய்து கொண்டிருக்க மதி அவனின் தீவிர விசிறி என்பதால், அதெல்லாம் போன் ஸ்ட்ரென்த் பாட்டி, அப்படிதான் இருப்பாங்க, உனக்கு தெரியாது என அவரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாள். போதும் நிறுத்துங்க, உங்களோட பெரிய இம்சையா போச்சு. நிம்மதியா ஒரு படம் பார்க்க முடியுதா? நிலா பேபி, சீக்கிரம் காஃபி கொண்டு வா. இவங்க கூட உட்கார்ந்து எனக்கு தலைவலியே வந்துருச்சு என குழலி சலித்து கொள்ள, இதோ வந்துட்ட மேகா என்றபடி அனைவருக்கும் காஃபியை எடுத்து வந்து எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு நிலவன் அவள் அருகிலேயே அமர்ந்தான். காஃபியை குடித்தபடி நாச்சியார், இருந்தாலும் உனக்கு இவ்வளோ ஏத்தம் ஆகாதடி. நீ உட்காந்து டிவி பார்த்துட்டு அவனை காப்பி போட சொல்ற. இதையே பழகிக்காத குழலி. அங்க வந்தா உன் ஆத்தாக்காரி உன் தாடையிலே இடிச்சு தாடைய பேத்து கையில கொடுத்துடுவா என எச்சரிக்கை செய்தார். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன். இப்பெல்லாம் நானும் சமையல் கத்துக்கிட்டேன் தெரியுமா? நான் என்ன எப்பவுமா செய்ய சொல்றேன்? ஏதாவது முக்கிய வேலையில இருக்கும்போது தான் அவரை செய்ய சொல்லுவேன். எத? இந்த கூறுகட்ட பய படத்தை பாக்குறது தான் உனக்கு முக்கியமான வேலையாக்கும். ஆட்டி, நீ அவங்கள என்ன வேணாலும் பேசு, ஆனா என் ஆளை பத்தி ஏதாவது சொன்னா அவ்வளவுதான் என மதி எகிற. ஏத? அந்த ஒட்டட குச்சி வாளா? அப்பனா உன் கண்ணாலத்துக்கு உங்க அப்பட்ட சொல்லி இதே மாதிரி ஒருத்தனை பார்க்க சொல்றேன்
என சொல்ல மதி ஏ என்று விழித்தாள். பாட்டி, விலையுயர்ந்த டைமண்ட்ஸ், மாணிக்கம், மரகதை எல்லாத்தையும் ஷோகேஸ்ல பார்க்கத்தான் பிடிக்கும். அதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா? அது மாதிரி தான் பாட்டி இதுவும் என அசடு வழிந்தாள். அடியே, சமாளிக்காதடி. விளக்கணை குடிச்ச மாதிரி உன் மூஞ்சி போகிற போக்க பார்த்தாலே உன் யோக்கியதி தெரியுது என சொன்ன நாச்சியார் மீண்டும் படத்தை பார்க்க ஆரம்பிக்க, குழலில் லேப்டாப்பை வைத்து பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியவற்றை டைப் செய்து கொண்டிருந்தாள். என்ன மெகா, ரொம்ப நேரமா எதையோ டைப் பண்ணிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? அவள் சலிப்புடன், அதான் நிலா பேபி, அன்னைக்கு சொன்னனே பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதுக்கு தான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைப் பண்ணவே முடியல, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது பேபி என சினுங்கினாள். அவ்வளவுதானே, கொடு, நான் டைப் பண்ணி தரேன் என அவளிடமிருந்து லேப்டாப்பை வாங்கி கொள்ள, ஹை, யூ ஆர் சோ ஸ்வீட் பேபி என அவன் கன்னத்தை கிள்ள, அடியே போதும்டி, அவனை வேலை வாங்க என்னென்ன பேச்சுற நீயே. இருந்தாலும் என் பேராண்டி அப்பாவி பயபுள்ளையால இருக்கு, நீ என்ன சொன்னாலும் நம்புறானே என நாச்சியார் கிண்டல் செய்தார். பாட்டி, ஏன் புருஷன், நான் சொல்றேன், உனக்கு என்ன வந்துச்சு? அடடடடா, நீ சொல்றத அந்த புல்லரிச்சு போய் உக்காந்துருக்கான் பாரு, அவன் வேணா நம்புவான், நான் நம்ப மாட்டேன். நீ என்னென்ன வேலைக்கு எப்படி டைப்பா மொழிய மாத்துவன்னு எனக்கு தாண்டி தெரியும். நாச்சியார் சொன்ன விதத்தில் நிலவன் வாய் விட்டு சிரித்தான். சரி விடுங்க பாட்டி, பாவம் சின்ன பொண்ணு தானே, அவளை போட்டு திட்டிகிட்டே இருக்காதீங்க. எப்போவுமா செய்ய போறேன், எப்பாவது தானே என நிலவன் அவளுக்கு வக்காலத்து வாங்க குழலி அப்பாவியாய் முகத்தை வைத்திருந்தாள். அடே, இவளையா நம்புற? இந்த ஒரு தடவை நீ செஞ்சு கொடுத்தா இதே வேலையா உன்னை வேலை வாங்காம விடமாட்டா. இவளா சின்ன பொண்ணு? போன வருஷம் ஜல்லிக்கட்டுல இளவட்ட பயல்களோட இவளும் ஒருத்தையா களம் இறங்கினா, அது தெரியுமா? அதுல பாத்துட்டு தான் சுத்துப்பட்டுல இருந்த ஊர்காரனுவ எல்லாம் இவளை பொண்ணு கேட்டு நடையா நடந்தானுங்க என சொல்ல நிலவன் வியப்பாய் குழலியை பார்த்தான். எனக்கு வில்லியே நீதான் பாட்டி, பேசாம படத்தை பாரு, இல்லனா இந்த முறை ஊருக்கு வரும்போது பெரியப்பா கிட்ட நீ என்னென்ன பண்ணன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுருவ என சொல்ல நாச்சியார் கப்சிப் என்று அமைதியானார். சேரனும் குமரனும் தங்கள் வயல்களுக்கு புதுவிதமான விவசாய விதைகளை பார்ப்பதற்காக சென்னையை சுற்றி அலைந்து கொண்டிருந்தவர்கள் இப்போதுதான் வந்து சேர்ந்தனர். என்னடாப்பா, உங்க ஜோலி எல்லாம் முடிஞ்சிடுச்சா என நாச்சியார் கேட்க, ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு பாட்டி, இனிமே நீ சொன்னபடி நாளைக்கே முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என சேரன் சொன்னான். சரிடாப்பா, எப்படியும் 2 நாள்ல கிளம்புற மாதிரி இருக்கும், அதனால போயிட்டு வந்துடுவோம். எல்லோரும் அங்கேயே சாப்பிட்டு விட்டு பக்கத்தில் இருந்த வீட்டிற்கு போய் சேர்ந்தனர். நிலவன் நண்பர்கள் மறுநாள் வீட்டிற்கு வந்திருக்க எல்லோருடனும் கலந்து பேசி 2 நாட்களில் எப்படி கிளம்புவது என முடிவெடுத்தார்கள். எப்போதும் வெளியிடங்களுக்கு ட்ரெயினில் சென்று வருவது அவர்களது வழக்கம். ஆனால் இந்த முறை காரில் செல்லலாம் என முடிவெடுத்தார்கள். ஏனெனில் இந்த முறை பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ட்ரெயினில் டிக்கெட் புக்கிங் முடிந்துவிட்டது. அதனால் ஆளுக்கு ஒரு கோச்சாக செல்ல முடியாது என்பதால் தான் இந்த முடிவு. வாடகை காரை புக் செய்து சென்று விடலாம் என்றுதான் முதலில் நினைத்திருந்தார்கள். ஆனால் கதிரவன் தங்கள் காரிலேயே சென்று விடலாம் என்று சொல்லிவிட்டான். அவனுக்கு தான் வாங்கியிருக்கும் பந்தாவான அந்த ஆடி காரை எல்லோரிடமும் காட்ட வேண்டும் என்ற ஆசை. அவனை புரிந்து கொண்டதை போல குழலி நிலவனிடம் திரும்பி, நாமளும் இது போல சூப்பரா ஒரு கார் வாங்கணும் நிலா பேபி என முகத்தை சுளித்தவாறு சொன்னாள். நமக்கு ஏண்டாமா இந்த பந்தாலாம் என நிலவன் அமைதியாக புன்னகைத்தான். நீ போ நிலா பேபி, எப்பவுமே இதையே சொல்ற என கண்களை சுருக்கி அவனை பார்த்துவிட்டு உள்ளே சென்றாள். கதிரவன் செய்வதையெல்லாம் சேரனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் ஊருக்கு வருவதே பயங்கர எரிச்சல். இதில் அவன் செய்வதையெல்லாம் பார்த்து பற்றி கொண்டு வந்தது. ஊருக்கு போயிட்டு வர்ற வரையிலும் ஒழுங்கா இருந்தா தப்பிப்பான், இல்லனா நம்ம யாருன்னு காட்டித்தான் திருப்பி அனுப்பணும் என நினைத்து கொண்டான். கதிரவன் காரில் ஸ்ரேயா, ரஞ்சனி, விஷ்ணு மூவரும் வர, ராமுடைய காரில் சேரன், கண்மணி, மதி, அழகி வர, நிலவனுடைய காரில் நாச்சியார், குழலி, குமரன் மூவரும் வர, கடைசியாக வந்த ஹேமாவும் அவர்களுடனேயே சேர்ந்து கொண்டாள்.
ஹேமா போன முறையே ஊருக்கு வருவதாக சொல்லி இருந்தாள். ஆனால் இந்த முறை வெகு தயக்கத்திற்கு பிறகுதான் வர ஒத்துக்கொண்டாள். அவளை பார்த்ததும் குமரன் முகம் பிரகாசமானது. ஹேமா குமரனை பார்க்காமல் தலை குனிந்தே இருந்தாள். கதிரவனுடைய காரும் ராமுடைய காரும் வந்துவிட நிலவனுடைய கார்தான் வர சற்று தாமதமானது. இலக்காரத்துடன் பார்த்த கதிரவன், அந்த ஓட்டக்கார வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் போக வேண்டாம்னு சொன்னா நீ கேக்குறியா முகி? இப்ப உன்னால எல்லாரும் நிக்க வேண்டியதா இருக்கு என எரிச்சலுடன் சொன்னான். போனில் யாரிடமோ பேசியவன், இன்னும் 10 மினிட்ஸ்ல கார் வந்துடும் என சொல்ல கதிரவன் என்ற சத்தத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அடுத்த 10 நிமிடத்தில் வந்த காரை பார்த்ததும் எல்லோரும் வாயை பிளக்காத குறைதான். குழலி வியப்புடன் திரும்பி நிலவனை பார்க்க அவனோ எப்படி என்பதைப் போல புருவம் உயர்த்தி கேள்வியாக பார்த்தான். அவளோ தன் சந்தோஷத்தை வார்த்தைகளில் விவரிக்க முடியாமல் அவனை இறுக அணைத்து கன்னத்தில் இதழ் பதைத்து, சூப்பர் நிலா பேபி, கார் செம்மையா இருக்கு என துள்ளி குதித்தாள். அவனும் மென் புன்னகையை சிந்த, அது சரி, கார் புதுசா இருக்கே, எனக்கே தெரியாம எப்ப வாங்கின என கேட்டாள். 2 மாசம் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன். 2 டேஸ் முன்னாடி டெலிவரி எடுத்துக்க சொன்னாங்க. நான் தான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு இன்னைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் என சொல்லிக் கொண்டிருக்க, அப்போதுதான் வீட்டில் உள்ளே இருந்து வந்த குமரன், சேரன், நாச்சியார் மூவருமே காரை பார்த்து வியந்து போனார்கள். எல்லோருமே சந்தோஷப்பட மூவர் மட்டும் எரிதலில் இருப்பதைப் போல நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் வேறு யாருமல்ல, ஸ்ரேயா, அழகி, கதிரவன்தான். டே முகி, கார் வாங்க போறேன்னு சொல்லவே இல்ல. கார் செம்மையா இருக்குடா. ஏண்டா கதிரே, இவ்வளவு நேரம் இந்த பேசிக் மாடல் ஆடி காரை வச்சுக்கிட்டு நீ என்ன சீனை போட்ட. ஆனா இப்ப பாரு, முகி லேட்டஸ்ட் மாடல் ஜாகுவார் வாங்கியிருக்கான் என விஷ்ணு அவனை கேலி செய்ய கதிரவன் முகம் கருத்து போனது. அதை பார்த்ததும் தான் குழலிக்கு திருப்தியாக இருந்தது. எல்லாரும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருங்க. நான் குழலி கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் என யாருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் குழலியை அழைத்து கொண்டு நிலவன் பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு சென்றான். 5 நிமிடத்தில் அர்ச்சனை முடித்து குழலிக்கு குங்குமம் திருநீரு இட்டுவிட்டு அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வர எல்லோரும் தயாராக இருந்தார்கள். அதிகாலையில் கிளம்பியவர்கள் அன்று மாலையே குழலியின் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். இடையில் சாப்பிட மட்டும் 2 தடவை நிறுத்தியிருந்தார்கள். அப்போது குமரன் ஹேமாவின் அருகில் வந்து, ஏன் என்ன பார்த்தாலே இப்படி பயப்படுறீங்க? நான் என் விருப்பத்தை சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க, இல்லைன்னா நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நல்லா யோசிங்க. இங்கிருந்து ஊருக்கு போறதுக்குள்ள உங்க முடிவை சொன்னா போதும் என சொல்லிவிட்டு ஹோட்டல் உள்ளே சென்று விட்டான். ஹேமாதான் அவனை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் தயக்கத்தில் இருந்தாள். மதியும் ராமை தனியாக சந்தித்து எப்படியாவது ஊரில் வந்து அப்பாவிடம் பேசும்படி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர்கள் ஊருக்குள் வந்ததுமே வழக்கம் போல எல்லோரும் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். ஹேமாவிற்கு இந்த அனுபவம் புதிது என்பதால் வியப்புடன் குழலியை பார்த்து, இது என்னடி, ஊரே வந்திருக்கும் போல இருக்கு என கேட்டாள். இங்க இப்படிதாண்டி. அந்த மீசைக்காரர் வீரையாவுக்கு இவர்களை பார்த்தாலே கொண்டாட்டமாக இருக்கும் போல ஊருக்கு வந்த உடனே விஷ்ணுவின் தோளை தட்டி, தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க என கேட்க அவனும், இதுவரையிலும் நல்லா தான் இருந்தோம், இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, இனிமே நல்லா இருந்த மாதிரி தான் என மனதுக்குள் சொல்லி கொண்டான். வெளியில் இஹிஹிஹி, எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா இருக்கோம் என சொன்னான். என்ன தம்பி இப்படி சிரிக்குது என முனியாண்டி அவனை வினோதமாய் பார்க்க, நாச்சியார், அவன் அப்படித்தாண்டா, கிறுக்கு பைய, பல்பொடி விளம்பரத்துக்கு பல்ல காட்டுறவன் மாதிரியே இருப்பான். அடியே தேவி, இன்னுமா ஆரத்தி கரைக்கிற? சீக்கிரம் வந்து தொலைடி. அங்கிருந்து உக்காந்து வந்தது உடம்பெல்லாம் வலிக்குது. போய் செத்த நேரம் காலை நீட்டி அக்கடான்னு படுத்தாதான் சரியா இருக்கும் என சொல்ல வீட்டின் உள்ளே இருந்து நலாயினி, தேவி, கௌசி என பெண்கள் எல்லோரும் இதோ வந்துட்டோம் என்றபடி ஓடி வந்து நிலவனுக்கும் குழலிக்கும் ஆழம் சுற்றினார்கள். வந்தவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லியவன் நலம் விசாரிப்பவர்களுக்கு எல்லாம் புன்னகையுடன் ஓரிரு வார்த்தையில் பதில் சொல்ல அதற்கே நிலவனுக்கு களைத்து போனது. அவன் முகத்தை பார்த்தே புரிந்து கொண்ட சண்முகம், சரி சரியே, எல்லாரும் கூடி நின்னு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, நாளைக்கு வாங்க,
இன்னும் 10 நாள் இங்கதான் இருக்க போறாங்க. இப்ப போய் ஓய்வு எடுக்கட்டும் என சொல்ல, அப்பாடா, தப்பித்தோம் என்றபடி குழலியின் அறைக்கு சென்று நிலவன் படுத்து விட்டான். அங்கிருந்து காரை ஓட்டிக்கொண்டு வந்ததில் அவனுக்கு சோர்வில் தூக்கம் கண்களை சுழற்ற, குழலி உணவு கொண்டு வந்து அவனை எழுப்பி ஊட்டிவிட்டு படுக்க வைத்தாள். தூங்கும் அவன் தலை கோதி நெற்றியில் முத்தம் பதித்து புன்னகையுடன் பார்த்துவிட்டு வெளியில் வந்தாள். கீழே வந்ததும் அம்மா, பெரியம்மா, அத்தைகள் என எல்லோரும் சுற்றி வளைத்து அவளை கேள்வியால் துளைத்தெடுக்க, ஒரு சில கேள்விகளுக்கு சாதாரணமாக பதில் சொல்ல, மற்ற கேள்விகளுக்கு முகம் சிவந்தே பதில் சொன்னாள். பெரியவர்களுக்கு அவளது சிவந்த முகம் திருப்தியாக இருக்க புன்னகைத்து கொண்டார்கள். மறுநாளில் இருந்து நிலவனுக்கு அங்கே சிறப்பு கவனிப்புதான். கதிரவனாவது மாப்பிள்ளை ஆகப் போகிறவன் என்ற நினைவில் கவனித்தார்கள். ஆனால் நிலவன் மாப்பிள்ளை ஆகிவிட்டவன். அதோடு குழலி மீது அதிக அன்பு வைத்திருப்பவன். அதனாலேயே அவனுக்கு கவனிப்பு பெரிதாக இருந்தது. ஆளாளுக்கு அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாதது ஒன்றுதான் குறை. மற்றபடி அவனை தரையில் கூட நடக்க விடாமல் தாங்கினார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் விருந்துக்கு என்று அழைத்து சென்று தடபுடல் செய்தார்கள். ஒரு நாளிலேயே 4-5 வீடுகளுக்கு கூட செல்ல வேண்டி இருந்தது. அதுவும் அவர்கள் அன்பளிப்பாக ஆடைகள் மட்டுமல்லாமல் தங்கத்தில் ஏதாவது வைத்து கொடுக்க நிலவன்தான் திணறி போனான். அவர்கள் பக்கம் எல்லோரும் கல்யாணத்தில் செய்வதை விட இதுபோல வீட்டிற்கு அழைத்து விருந்து வைக்கும் போதுதான் பெரிதாக மரியாதை செய்வார்கள். அவர்களுக்கு இதுபோல யார் அதிகம் செய்முறை செய்வது என்ற போட்டியும் கூட ஒருவித மரியாதை செய்வதுதான். ஊருக்குள்ளேயே இருந்த பங்காளி வீடுகள், அத்தை மாமா வீடுகள், சம்மந்தி முறையில் உள்ளவர்கள் வீடுகள் என எல்லா இடத்திற்கும் சென்று வந்தார்கள். சங்கவை மட்டும் சென்னையில் இருப்பதால் அவர்கள் சொந்த கிராமத்தில் அழைத்து விருந்து வைத்தார். எல்லா வீடுகளும் முடிந்து கடைசியில் பாண்டியன் வீட்டிலும் விருந்துக்கு அழைக்க யாருக்கும் இஷ்டமில்லை என்றாலும் அவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது என அனுப்பி வைத்தார்கள். பாண்டியன் என்றதுமே உஷாரான சேரன் தானும் உடன் கிளம்பியவன் குமரனையும் அழைத்து கொண்டான். அவர்கள் சம்பிரதாயப்படி மதிய உணவு முடிந்ததும் எல்லோரும் சாதாரணமாக உரையாடி கொண்டு அமர்ந்திருந்தார்கள். பாண்டியன் மட்டும் நிலவனையே தனியே அழைத்து செல்ல சேரனுக்கு சந்தேகமாய் இருந்தது. அதனால் குமரனை அழைத்து கொண்டு அவர்கள் அறியாமல் அவர்களை பின்தொடர்ந்தான். அந்த தோப்பை பற்றி விவரம் சொல்லியபடியே வந்த பாண்டியன் சுற்றிலும் பார்த்தபடி வந்த நிலவனிடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ள என்றான். ஏற்கனவே கதிரவனிடம் என்ன பேசினான் என்பதை அறிந்த நிலவன் ஓரளவு அனுமானித்துத்தான் இருந்தான். அதனால் புன்னகையுடன், சொல்லுங்க பாண்டியன், என்ன விஷயம் என கேட்டான். எனக்கு குழலிய ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ள, அவளுக்கும் தான். ஆனா உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை கட்டாயப்படுத்தி உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அவளும் கூட என்னை விட வசதியா அழகா படிச்சு இருக்கவும் மனசு மாறி அவரை ஒத்துக்கிட்டா. நாங்க எவ்வளவு தூரம் பழகி இருக்கோம் தெரியுமா? அவ உடம்புல எங்கெங்க மச்சம் இருக்குன்னு தெரியற அளவுக்கு பழகிருக்கோம் என மனதுக்குள் இருந்த வன்மத்தோடு சொன்னான். எது, அவளுக்கு உன்னை பிடிக்கும்? எந்த நம்பிக்கையில இதை சொல்ற? நானும் சுமாரான பீஸு தான். என்னையே அவளுக்கு பிடிக்குமான்னு நான் எவ்வளவு நாள் யோசிச்சிருக்கேன். நீ என்னடா மனசாட்சி இல்லாம இப்படி உருட்டுற? நீ என்னை விட ரொம்ப சுமாரான டம்மி பீஸு. இதுல படிப்பு கிடையாது, வேலை கிடையாது. தண்டமா ஊர் சுத்திட்டு தண்ணி அடிச்சிட்டு கிடக்குற. உன்னை அவளுக்கு பிடிக்குமாக்கும்? அது எப்படி அவளுக்கு எங்கெங்க மச்சம் இருக்குன்னு உனக்கு தெரியும்? அது என்ன கட்டியாடா போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு? சின்ன வயசுல எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துலதான் இப்போ வரைக்கும் இருக்கும். கதிர் தான் அதை புரிஞ்சிக்காம முட்டாள்தனமா நீ சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்டானா நானும் அப்படியே சந்தேகப்படுவேன்னு நினைச்சியாக்கும். கதிர்கிட்ட இத சொன்னப்பவே நான் இத நம்பல. இப்ப அவ என் பொண்டாட்டி, இப்ப சந்தேகப்படுவேனா? அப்புறம் இன்னொரு தடவை இதே மாதிரி வேற எங்கேயாவது பேசிட்டு தெரிஞ்சத பார்த்தேன், பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது என்றவன் ஓங்கி அவன் வாயில் குத்த பொல பொலவென்று ரத்தம் வழிந்தது. இது சும்மா சாம்பிளுக்கு. அடுத்த தடவை அவளை பத்தி பேசும்போது உனக்கு இது ஞாபகம் வரணும்ல, அதுக்காக தான். இவ்வளவு பேசியும் நான் ஏன் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன் தெரியுமா? நீ மட்டும் அன்னைக்கு ஆள் அனுப்பலனா
கதிர் இங்கிருந்து ஓடி போறத பத்தி யோசிச்சிருக்க மாட்டான். அவன் இங்கிருந்து போறதுக்கு நீயும் ஒரு காரணம். அதனால தானே எனக்கு குழலி கிடைச்சா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ உன்னை விடுறேன் என சொன்னவன், போய் முகத்தை அலம்பிட்டு வா. யாராவது கேட்டா நீயே மூஞ்ச கொண்டு மரத்துல இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லு. அப்புறம் உன் நல்லதுக்கு சொல்றேன். குழலி இப்போ எனக்கு மனைவி ஆயிட்டா. அதனால இந்த பழி வாங்குற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு சீக்கிரம் வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உருப்படுற வழிய பாரு என சொன்னவன் முன்னால் நடக்க, அவன் சொன்னபடி கிணற்றில் முகத்தை அலம்பிக் கொண்டிருந்த பாண்டியன் முன்னால் குமரனும் சேரனும் வந்து நின்றார்கள். அவர்கள் முகத்தை பார்த்தாலே அங்கு பேசியதெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் என உண்மை புரிந்துவிட, பாண்டியன் பயத்துடன் அவர்களை பார்க்க, அதற்கு குறைவில்லாமல் வெளிக்காயம் தெரியாத அளவுக்கு அவனை வெளுத்து வாங்கினார்கள். இனி ஒரு முறை குழலிய பத்தி இது போல தப்பா பேசிக்கிட்டு திரிஞ்ச குடலை உருவி மாலையா போட்டுக்குவோம். சொந்தக்காரனா போயிட்ட ஒரே காரணத்துக்காக இதோட விடுறோம். இனி எங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாத என மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார்கள். சேரன் அதை பற்றி சண்முகத்திடம் சொல்லிக் கொண்டிருக்க, அந்த பக்கமாக வந்த குழலி அதை காதில் வாங்கிவிட்டு புன்னகைத்து கொண்டாள். நாளுக்கு நாள் நிலவன் மீதான அவள் காதல் கூடிக்கொண்டே போனது. பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று முடிய, மாட்டுப் பொங்கல் அன்று அப்படி ஒரு விபரீதத்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அத்தியாயம் 43. பொங்கல் அன்று எல்லோரும் புத்தாடை உடுத்தி தயாராய் நின்றிருந்தார்கள். குலதெய்வத்திற்கு ஜோடியாக பொங்கல் வைத்தவர்கள் வீட்டிலும் ஜோடியாக பொங்கல் வைத்து வழிபட்டார்கள். பொதுவாகவே கிராமத்தினர் அனைவரும் பொங்கலை சிறப்பாகத்தான் கொண்டாடுவார்கள். அதுவும் நிலங்கள் அதிகமுள்ள பகுதியில் அது வெகு சிறப்பாக இருக்கும். எப்போதும் வீட்டின் பின்புறம் பொங்கல் வைப்பது போல களத்து மேட்டிலும் சூரியனுக்காக தனியாக வழிபடுவார்கள். குலதெய்வ பொங்கல் உறவினர் ஒன்று கூடி ஏதாவது ஒரு நாளில் செய்வது. ஆனால் வெகு நாட்களுக்கு பிறகு குழலி ஊருக்கு வந்திருப்பதால் 3 இடங்களிலுமே பொங்கல் வைத்து சிறப்பாக வழிபட்டார்கள். அன்று எல்லோரும் வேஷ்டி சட்டையில் இருக்க, நிலவனும் அவ்வப்போது பொங்கல் வைக்கும் குழலியை வம்பிழுத்து கொண்டிருந்தான். ஊரில் உள்ள முறைப்பெண்கள் குழலியின் அண்ணன்களை அவ்வப்போது வம்பிழுக்க, குழலியின் அக்கா தங்கை முறையில் உள்ளவர்களும் நிலவனை விட்டு வைக்கவில்லை. அவர்களை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றவனை குழலியின் பெரியப்பாமார்கள், பெரியம்மாக்கள், அத்தைமார்கள், மாமாக்கள் என யாராவது ஒருவர் துணைக்கு வந்து காப்பாற்றினார்கள். குழலியின் அத்தனை சொந்தமும் நிலவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாத குறைதான். நொடிக்கு ஒரு முறை மாப்பிள்ள என்று அழைத்து பவ்யமாக அவனிடம் ஏதாவது கேட்பதை பார்த்தால், அங்கே உட்கார்ந்திருந்த கதிரவனுக்கு முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. தான் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் அனுபவிக்கிறான் என்ற பொறாமையில் பொசுங்கிக் கொண்டிருந்தான். நாளுக்கு நாள் அது அதிகரித்ததே தவிர கொஞ்சமும் குறையவில்லை. எப்படியாவது மீண்டும் அதை தனக்கே உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒருவித வெறி மனதில் எழுந்தது. மறுநாள் மாட்டுப் பொங்கல் அன்று எல்லா மாடுகளையும் குளிப்பாட்டி நன்றாக அலங்கரித்து சிறிது நேரம் கட்டுக்கடை அவிழ்த்து சுதந்திரமாக வெளியே விட்டனர். எப்போதும் காளையனை அதுபோல அவிழ்ப்பது கிடையாது. ஆனால் மாடன் கூடவே இருந்து பார்த்து கொள்வதாக சொல்லிவிட, அதனால் எல்லோரும் சற்று அலட்சியமாகவே இருந்தனர். என்ன விஷ்ணு, இன்னைக்கு காலையில குளிச்சிட்ட போல என ராம் கேட்க, சும்மா வெளியில சுத்தி பார்க்கலாம்னு தான். ஏன்டா அவனை போய் கேக்குற? மத்த நாள்ல குளிக்காம இருந்தா ஒன்னும் தெரியாது. ஆனா இன்னைக்கு அவனுக்கான நாள். இன்னைக்கு கூட குளிக்கலன்னா எப்படி? காமெடியா? இதெல்லாம் எங்க தாத்தா காலத்திலே வந்தாச்சு. அப்போல இருந்து உங்க குடும்பத்துல எல்லோருமே இன்னைக்கு நாளதான் சிறப்பா கொண்டாடுவீங்களா? டே வேண்டாம், என்ன கொலைகாரனா மாத்திடாத. என்னடா என் பேராண்டிய எல்லாரும் வம்புக்கிழுக்கிறீங்க என நாச்சியார் முறைத்து கொண்டு வர, ஐயையோ பாட்டி, நான் போய் முகி ஏதாவது சொல்வேனா? சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் பாட்டி என விஷ்ணு சிரித்து வைத்தான். அவனை பேசிவிட்டு இவரிடம் யார் வாங்கி கட்டி கொள்வது அந்த எண்ணம்தான். அந்த பயம் இருக்கட்டும். எங்க ஊர்ல வந்து ஏன் பேரணிய ஏதாவது சொல்லிடுவீங்களா? அப்படி சொல்ற மாதிரி தெரிஞ்சது மூக்கறுத்து காக்காய்க்கு போட்டுருவேன். சொல்லி புட்டேன். பாட்டி, உன்னை பத்தி தெரியாதவங்க யாராவது அப்படி செய்வாங்க. நல்லா தெரிஞ்சனா செய்வேனா என விஷ்ணு சரண்டர் ஆகிவிட, அவனை மேலும் கீழும் பார்த்து, அது சரியே,
காலையிலேயே டிப்பு டாப்பா கிளம்பி நிக்கிறியே, கொஞ்சம் முன்னாடி வந்தா மாட்டுக்கு அலங்காரம் பண்ணும்போது உனக்கும் சேர்த்து பணிவிட சொல்லியிருப்பேன்ல என கெக்க பெக்கேவென்று சிரித்தார். எல்லாம் என் கிரகம் என நினைத்து கொண்ட விஷ்ணு வெளியே, பாட்டி கலாய்க்காதுங்க பாட்டி, எப்ப பார்த்தாலும் இப்படி காமெடி பண்றீங்களே என கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தான். இதையே தாண்டா நானும் சொன்னேன், உங்க தாத்தா காலத்து காமெடின்னு சொன்ன என நிலவன் சிரிக்க, பாட்டி மட்டும் என்ன நேத்து பிறந்ததா, இதுவும் எங்க தாத்தா செட்டு தானே. அடேய், அங்க என்னடா முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க என நாச்சியார் அவர்களை பார்க்க, அது ஒண்ணு இல்ல பாட்டி, இந்த அளவுக்கு காமெடி பண்றியே, எப்படி உன்னால முடியுதுன்னு சிலாகிச்சிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. என்னடா வர வர உன் பேச்சுல நக்கல் தூக்கலா தெரியுதே. எல்லாம் என் கிரகம் என நினைத்து கொண்ட விஷ்ணு வெளியே, பாட்டி கலாய்க்காதீங்க பாட்டி, எப்ப பார்த்தாலும் இப்படி காமெடி பண்றீங்களே என கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தான். இதையே தாண்டா நான் சொன்னேன், உங்க தாத்தா காலத்து காமெடின்னு சொன்ன என நிலவன் சிரிக்க, பாட்டி மட்டும் என்ன நேத்து பிறந்ததா, இதுவும் எங்க தாத்தா செட்டு தானே. அடேய், அங்க என்னடா முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க என நாச்சியார் அவர்களை பார்க்க, அது ஒண்ணுமில்ல பாட்டி, நீ இந்த அளவுக்கு காமெடி பண்றியே, எப்படி உன்னால முடியுதுன்னு சிலாகிச்சிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. என்னடா வர வர உன் பேச்சுல நக்கல் தூக்கலா தெரியுது. பாட்டி, உன்னை போய் யாராவது கலாய்க்க முடியுமா? சரி சரி வா, நேரத்தோடு சாப்பிட போவோம் என நிலவன் அவரை தோளோடு அணைத்து தள்ளி கொண்டு அங்கிருந்து நகர, அப்பாடி என நிம்மதி பெருமூச்சு விட்டபடி விஷ்ணுவும் அவர்களை பின்தொடர்ந்தான். மதியம் போல நிலவன் ஓய்வாக அமர்ந்திருக்க, மதியின் வீட்டு விருந்துக்கு செல்வதற்காக குழலி பட்டுப்புடவையில் கிளம்பி இருந்தாள். குழலியின் வீடு மிக பெரிய பரப்பளவில் இருக்கும். எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருப்பதால், சுத்தமாகவும் இருப்பதால், மரங்களுக்கு கீழே கட்டில், சேர் என ஏதாவது ஒன்றில் உட்கார்ந்து கொண்டுதான் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்போது கூட நிலவன் அங்கே உட்கார்ந்துதான் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தவன், குழலி அவனை அழைக்க வருவதை பார்த்து சுற்றி முற்றிலும் ஆட்கள் இருக்கிறார்களா என பார்த்து கொண்டு, எப்படியாவது அந்த மரத்தின் பக்கத்தில் தள்ளி கொண்டு போய்விடுவோம் என நினைத்தபடி நண்பர்களிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்தான். அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் மெதுவாய் யாரும் பார்க்காத வண்ணம் அவளை இடையோடு அணைப்பது மாதிரி பதுங்கிக் கொண்டே செல்ல, அப்போதுதான் அந்த விபரீதத்தை கவனித்தான். காளையன் மாடனை தாண்டி அங்கிருந்த எல்லோரையும் முட்டி தள்ளுவது போல சீறிக்கொண்டு பொருட்களை எல்லாம் நாசம் செய்து கொண்டே ஓடி வந்தது. அந்த நேரம் நிலவன் பக்கமாக திரும்பி இருந்த குழலி அதை கவனிக்கவில்லை. ஆனால் காளையன் வேகமாக குழலியை நோக்கி ஓடி வருவதை கவனித்து விட்ட நிலவன் பதறியபடி, மேகா என்று வேகமாக அவள் அருகில் ஓடி வர, அப்பொழுதுதான் குழலியும் அவன் ஏன் பதறுகிறான் என பின்னால் திரும்பி பார்க்க, காளையன் அவளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. ஒரு நொடிதான் அவள் அதிர்ந்து விழித்தது. அடுத்த நொடியே தன்னை நோக்கி வந்த காளையனை நிலவன் பக்கம் செல்லவிடக்கூடாது என அவள் தீர்மானித்திருக்க, ஆனால் அவனோ அவளை வேகமாக தன்னை நோக்கி இழுத்திருக்க, வந்த வேகத்தில் காளையன் நிலவன் பூஜத்தில் முட்டி தூக்கி இருந்தது. அதன் கொம்பால் குத்தி அவன் கையில் சேதத்தை ஏற்படுத்தி இருக்க, ரத்தம் குபுகுபு என்று கொட்டியது. மீண்டும் காளையன் நிலவனை நோக்கி போவதற்குள் குழலி அலறிய அலறலில் தெருவில் இருந்தவர்கள் மட்டுமல்லாமல் குழலியின் அண்ணல்கள் எல்லோரும் ஓடி வந்து காளையனை மடக்கி பிடித்திருக்க, அது பயத்தில் மிரண்டு மீண்டும் ஓட பார்த்தது. மாடனின் பாசமான வருடலில் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாக அதை அழைத்து சென்று கட்டி போட சொன்னார்கள். உடனே நிலவனை தூக்கி கொண்டு காரில் மருத்துவமனை சென்றவர்கள் குழலியை பெரிதாக தவிக்கவிட்டு மாலை நேரம் ஆனபோதுதான் வந்து சேர்ந்தார்கள். உள்ளூர் அரசு மருத்துவமனையில்தான் குமரன் மருத்துவராக இருக்கிறான். ஆனாலும் கூட கையில் தையல் போடுவது போல இருப்பதால் அவன் முதலுதவி மட்டுமே செய்துவிட்டு டவுனில் இருக்கும் மருத்துவமனைக்கு உடனே அழைத்து போக சொல்லிவிட்டான். அதனால்தான் அவன் வீடு வந்து சேர்வதற்கு மாலை நேரம் ஆகிவிட்டது. அழுதழுது சோர்ந்து போயிருந்த குழலியை பார்த்தபோது நிலவனுக்கு சங்கடமாக இருக்க, ஒன்றுமில்லை, சின்ன காயம்தான் என அவளை ஆறுதல் படுத்திவிட்டு அவள் உணவு ஊட்டி மாத்திரை கொடுத்த சற்று நேரத்திலேயே உறங்கி போயிருந்தான். என்னதான் நிலவன் வலியை முகத்தில் காட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் அவன் சோர்ந்த முகமே அவனது நிலையை சொல்லிவிட, அவன் பக்கத்திலேயே இரவு முழுவதும் குழலி தூங்காமல் அமர்ந்திருந்தாள்.
விடியற் காலையில் கண் விழித்து எழுந்த நிலவன் தன் அருகிலேயே அமர்ந்தபடி தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை பார்த்து ஆதூரமாக தலையை தடவி கொடுத்தான். அதில் சலேர் என்று கண் விழித்து எழுந்தவள், "என்னாச்சு நிலா பேபி, உனக்கு ஒண்ணும் இல்லையே?" என அவள் பதற, "ஏய், ஒன்னும் இல்லடி, எனக்கு ஒன்னும் இல்ல, நீ பொறுமையா எந்திரி, எங்கேயாவது இடிச்சுக்க போற" என சொல்ல அவன் அருகில் வந்தவள், "இப்போ எப்படி இருக்கு?" என கேட்டாள். "தூங்கி எழுந்ததோ இப்ப கொஞ்சம் பரவாயில்ல" என புன்னகையோடு சொன்ன நிலவன் கையை தூக்கப் போக சற்றென்று வலியில் முகம் சுருங்கி போனது. அவன் முகத்தையே கவனித்திருந்தவள் உடனே பதறி, "வலிக்குதானேலா பேபி, பொறுமையா தூக்கு ப்ளீஸ்" என அவனை அங்கே இங்கே அசைய விடாமல் தானே அழைத்து சென்று அவனுக்கு ஃப்ரெஷ் செய்து விட்டவள் கையில் தண்ணீர் படாமல் குளிக்க வைத்தாள். காஃபி எடுத்து வருவதாக அவள் சொல்லி நகர, "நானும் கீழே வரேன்" என நிலவன் சொன்னான். அவள் ஒரு நிமிடம் தயங்கினாள். பிறகு, "சரி வாங்க போகலாம்" என அழைத்து சென்றாள். கீழே வந்த நிலவன் அங்கிருந்த கூட்டத்தை பார்த்ததும் புருவம் சுருக்கினான். எதற்காக இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், ஏதாவது விசேஷமா என யோசிக்க, எல்லாரும் அவன் கீழே வருவதை பார்த்ததும் எப்போது வருவான் என காத்திருந்தவர்கள் போல ஓடி சென்று அவனை சுற்றி நின்று இப்போது எப்படி இருக்கிறது என விசாரிக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் எல்லாம் குழலியின் உறவினர்கள் மட்டும்தான். இன்னும் ஊர்க்காரர்கள் எல்லாம் நிலவன் எழுந்த பிறகு வருவதாக சொல்லி சென்றிருக்கிறார்களாம். எல்லோருக்கும் பதில் சொல்லிக் கொண்டே குழலியின் பெரியம்மா தேவி கொண்டு வந்த உணவை சாப்பிட பின்னாலேயே குழலியின் அம்மா நலாயினி ஜூஸோடு வந்தார். குழலியின் அண்ணன் பசங்கள் எல்லாம் அவனுக்கு கூட்டத்தில் வியர்க்கவும் விசிறிவிட, குழலியின் பெரியம்மா, சித்தி என எல்லோரும் பழத்தை வெட்டி வைப்பது, மாத்திரை சாப்பிட சொல்வது, அடிக்கடி வெந்நீர் கொண்டு வந்து தருவது என அவனை ஒரு வழி செய்தார்கள். இதில் அவ்வப்போது வந்து விசாரணை செய்யும் கூட்டத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் நாச்சியார் கிழவி மற்ற கிழவிகளோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒப்பாரி வேறு வைத்து கொண்டிருந்தது. எல்லோருடைய அன்பும் பாசமும் அக்கறையும் கண்டிப்பும் கவனிப்பும் என நிலவனுக்கு விழி பிதுங்கியது. நிலவனுடைய நண்பர்கள் யாராலும் அவனுடைய அருகில் செல்ல முடியவில்லை. அவனை சுற்றிலும் ஒரே கூட்டமாக இருக்க அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். கண்மணி விஷ்ணுவுக்கு அவர்களை பார்த்து ஏக்கமாக இருக்க, கதிரவனுக்குத்தான் சற்று பொறாமையாக இருந்தது. அவனையே கவனித்துக் கொண்டிருந்த ஸ்ரேயாவிற்கு இப்படி செய்தால் என்ன என ஒரு யோசனை தோன்றியது. நிலவனையும் குழலியும் பிரிக்க ஒரே வழி கதிரவன்தான். அவனிடம்தான் பேசி பார்க்க வேண்டும் என முடிவெடுத்து கொண்டாள். ராஜாவாட்டம் கால் நீட்டி சாப்பிடுவது என்றால் என்ன என்று அப்பொழுதுதான் நிலவன் உணர்ந்து கொண்டான். இயற்கை அழைப்புகளுக்கு செல்வதை தவிர மற்ற எதற்கும் அவனை விட்டு யாரும் ஒரு இன்ச் கூட நகரவில்லை. குழலியுடைய அண்ணன்கள் ஊரில் உள்ள பறப்பது, ஊறுவது, தாவுவது, குதிப்பது என எல்லா விலங்குகளையும் அடித்து சூப் வைத்து தர சொல்லி அவன் உடம்பை தேற்ற முயற்சித்து கொண்டிருக்க, குழலியுடைய பெரியப்பா, சித்தப்பா, அப்பா, மாமா, அத்தை என ஆளாளுக்கு அவன் காயத்தை சரியாக்க வைத்தியம் செய்கிறேன் பேர்வழி என ஒவ்வொரு மூலிகை மருந்தையும் அரைத்து அதை குடிக்க சொல்லி கொண்டிருந்தனர். சாப்பிட வைத்தே நம்மை கொன்று விடுவார்களோ என நிலவன் அஞ்சும் அளவுக்கு அவர்கள் அவனை போட்டு ஒரு வழி செய்து கொண்டிருந்தார்கள். என்னதான் அவர்கள் செய்வது அன்பு தொல்லையாக இருந்தாலும் யாரும் இல்லாமல் இருந்தவனுக்கு அது ஒரு வரமாக தெரிந்தது. உறவினர்கள் இருந்தால் எப்பொழுதும் நிலவன் அருகில் கூட வராத குழலி இப்போது யார் இருந்தாலும் கவலைப்படாமல் அவனுக்கு உணவு ஊட்டி விடுவது, மாத்திரை தருவது, நொடிக்கு ஒரு தரம் அவன் தேவையை கவனிப்பது என கூடவே இருந்து பார்த்து கொண்டாள். அவனுக்கு பொழுது போகாமல் இருப்பதற்கு அந்த குட்டீஸ்கள், ஊரில் இருந்த நாச்சியாருடைய தோழிகளான அந்த கிழவிகள் எல்லோரும் கதை பேசி கொண்டிருந்தார்கள். யாராவது நிலவனை பார்க்க வந்தால் அந்த கிழவிகள் ஒரு ஒப்பாரியை போடவும் தவறுவதில்லை. அதே வேலையாக இருக்கவும் நிலவன் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி, "ஏ கிழவி, நான் நல்லா தானே இருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற?" என நாச்சியாரை அதட்டினான். "என்ன ராசா இப்படி சொல்லிப்புட்ட? அந்த காலை எங்கிட்ட முட்டு வாங்குறது என்ன உனக்கு சாதாரணமா போயிடுச்சா? ஜல்லிக்கட்டுல எத்தனை பேரு குடல அது உருவி இருக்கு தெரியுமா? ஏதோ நம்ம நல்ல நேரம் கையோட போயிடுச்சு. எத்தனை பேர் வந்தாலும் அதை பிடிக்கிறது அவ்வளவு சாமானி இல்ல. என்னத்த நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட அது பழக்கமா இருந்தாலும் அத்தனை சுழுவுல யாரும் அதுகிட்ட போயிட மாட்டோம்" என நாச்சியார் மூக்கை உறிஞ்சியபடியே சொன்னார். ஆச்சரியமாய் நாச்சியாரை பார்த்தவன், "அப்புறம் எப்படி கிழவி, உன் பேத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு தைரியமா அது முன்னால நின்னா?" என கேட்டான்.
நிலவனை ஒரு மாதிரியாய் பார்த்தவர், எங்க வீட்டு ஆளுக அதுக்கு ஓரளவு தெரியுமாப்பு. அதுவும் குழலி சின்ன வயசுல இருந்து அது கூடவே வளர்ந்தவத. அதனால அதுக்கு பாசம் அதிகம். ஆனா மாடந்தேன். அது முழு நேரமும் இருக்கிறதுனால அவன் சொன்னா மட்டும்தான் கேக்கும். நேத்து ஏதோ ஒரு வெறியில அதுக்கு அவள அடையாளம் தெரியல. அந்த மாதிரி நேரத்துல மாடன்ட்ட கூட அது சொல் பேச்சு கேட்காது என சொன்னவர் பார்வையில் ஏதோ ஒரு செய்தி இருக்க, நிச்சயம் இதை பற்றி குழலியிடம் பேச வேண்டும் என நினைத்து கொண்டான். நிலவனுக்கு கையில் காயத்தின் ஆழம் அதிகம்தான். ஆனால் எழுந்து நடமாட முடிந்தது. இருந்தும் கூட அவனை யாரும் தனியே விடவில்லை. எப்பொழுதும் அவன் பின்னால் ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருந்தது. ஒரு வாரம் கடந்ததும் ஓரளவுக்கு அவன் தேறிவிட, அப்பொழுதும் கூட அவனை விசாரிப்பதும் யாராவது அவன் பின்னாலேயே அலைவதும் என இருந்தார்கள். பார்க்க பார்க்க கதிரவனுக்கு தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் பொங்கி வெடிக்கும் நிலைக்கு வந்திருந்தான். அன்று அந்த மரத்தடியில் கன்னி பெண்களுக்கு மத்தியில் நிலவன் உட்கார்ந்து எதையோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் விஷ்ணு, பாருடா இவனுக்கு மச்சத்தை, எத்தனை பொண்ணுங்க அவன் பக்கத்துலன்னு, நம்மள எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளுங்களே என சொன்னான். ஏண்டா, அத்தனை அம்சமான ஃபிகருங்க இருக்கும்போது நம்மள ஏண்டா அவன் திரும்பி பார்க்க போறான்? அவன் திரும்பி பார்க்கலன்னு யார் அழுதா? அவன் பக்கத்துல நம்மள கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தா அந்த பொண்ணுங்கள்ல யாராவது 2 பேராவது நம்மள திரும்பி பார்த்திருக்குங்க என ஏக்கமாக பெருமூச்சு விட ரஞ்சினி அவனை முறைத்து பார்த்தாள். அவள் பார்வையில் திருத்திருத்த விஷ்ணு அவசரமாக ராமின் பின்புறம் திரும்பிக் கொள்ள, ஆமாண்டா, கிராமத்து பொண்ணுகளே ஒரு வித அழகுதான். அதுலயும் பாவாடை தாவணியில அவங்கள பார்த்தா பார்வையை எடுக்கவே முடியல என சொல்லிக் கொண்டிருக்க, அந்த பக்கமாக அவர்களை கடந்து போன மதி அவனை முறைத்து விட்டு போனாள். ராம் விஷ்ணுவை பாவமாய் பார்க்க, அவனோ உனக்கும் போச்சு எனக்கும் போச்சு என நாமம் வரைந்து காட்டினான். நிலவன் ஓய்வாக அமர்ந்திருந்த சமயம் கதிரவன் அவனிடம் வந்து, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் முகி என சொன்னான். நிலவனும் அவனை யோசனையாக பார்த்தவன் பிறகு, சரி வா, அப்படியே தோப்புக்குள்ள போயிட்டு வரலாம் என அவனை அழைத்து கொண்டு நடந்தான். சற்று தூரம் நகர்ந்ததுமே கதிரவன், என்னடா ரொம்பத்தான் ஓவரா அலட்டிக்கிற? நாங்களா இருக்கோம்னு உனக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எப்பவும் அந்த கூட்டத்திலே இருக்க என பொறுமினான். டேய், நான் என்னடா பண்ணட்டும்? கையில அடிபடவும் எல்லாம் அன்பா விசாரிக்கிறாங்க. அதை எப்படி நான் வேணாம்னு சொல்ல முடியும்? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தா எனக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு தான் நீ சொல்லியிருக்கணும். நியாயமா இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை. ஏதோ அறிவு கட்டு போய் இங்கிருந்து ஓடி போய் தப்பு பண்ணிட்ட. அதுக்காக என்னை வெறுப்பேத்துற மாதிரி நீ பண்றது சரியில்லை சொல்லிட்ட. உன் கண்ணு முன்னாடி தான் எனக்கு அடிபட்டு போச்சு. அப்போ வந்து காப்பாத்த உனக்கு மனசு இல்ல. என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்போ அவங்க கூட வர உனக்கு மனசு இல்ல. ஆனா நான் அவங்க அன்புல சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ பொறாமப்படுவ. அதை பார்த்து நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி எனக்கு மனசு இருக்குன்னு காமிக்கணும். உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தான் யார் இல்லைன்னு சொன்னது? நானா உன்னை ஓடி போக சொன்னேன்? இப்ப குழலி என்னோட மனைவி. உன்னை வெறுப்பேத்தி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு? ஓ, குழலி உன்னோட வைஃப் ஆகிட்டதால அந்த தைரியத்துல பேசுறியா? நான் மட்டும் இருந்திருந்தா அவ உன்னை திரும்பி கூட பாத்திருக்க மாட்டா. நீ இருந்திருந்தா கல்யாணம் பண்ண போற உன்னை விட்டுட்டு என்ன ஏன்டா திரும்பி பார்க்க போறா? அது உனக்கே தெரியுதுல்ல. அப்ப நீயே ஒத்துக்கோ. நான் என்ன ஒத்துக்கணும்? அவ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னதான் காதலிச்சான்னு ஒத்துக்கோ. அத நான் எப்படிடா ஒத்துக்க முடியும்? அவ தான் சொல்லணும். சரி, அவ அப்படி சொல்லிட்டா நீ என்ன செய்யலாம்னு இருக்க என கேட்க நிலவன் யோசனையாய் புருவம் சுருக்கினான். இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? அவ மட்டும் என்ன காதலிச்சுதா ஒத்துக்கிட்டா நீ அவளை விட்டு விலகிடணும். நீ என்ன லூசா கதிர்? ஏன், உனக்கு பயமா இருக்கா? அவ அப்படி சொல்ல மாட்டா. அதே நேரத்துல உன்னோட முட்டாள்தனமான கேள்விக்காக நான் அவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் உன்னை பேச விட்டா என்ன தொலைச்சு கட்டிடுவா. அத அவகிட்ட கேட்டா உண்மை தெரிஞ்சிட போகுது. இப்ப மட்டும் நீ ஒத்துக்கலனா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ள ரகசிய தொடர்பு இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லுவேன் என வன்மமாய் சொல்ல அவனை நினைத்து நிலவன் வெறுத்து போனான். கதிரவனை இங்கே அவன் அழைத்து வந்ததற்கு முக்கியமான காரணமே எப்பேற்பட்ட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இருக்கிறாய் பார் என காட்டத்தான்.
ஆனால் அதுவே இப்பொழுது பிழையாகிவிட்டது. கதிரவனும் ஸ்ரேயாவும் சுயநலத்தின் பிறப்பிடம் என அவனுக்கு தெரியும். ஆனால் இத்தனை தூரம் எதிர்பார்க்கவில்லை. இவனுக்கு குழலிதான் சரி என நினைத்தவன் அவனை திடமாக நிமிர்ந்து பார்த்தான். இப்ப என்ன, மேகா கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? வர சொல்ற, நீ கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டா. நான் பேசணும்னு சொல்லி வர சொல்றேன். நீ தாராளமா அவகிட்ட பேசு. ஆனா அவ அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீ எங்க லைஃப்ல தலையிடவே கூடாது. மீறி தலையிட்ட அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பாப்ப என எச்சரிக்கை செய்துவிட்டே குழலியை வர செய்தான். வீட்டில் அனைவரும் சுற்றி இருப்பதால் ஏதோ நிலவன் தன்னோடு தனியாக பேச நினைக்கிறான் என குழலி ஆசையாக அங்கே வர நிலவனுக்கு பதில் கதிரவன் நின்று கொண்டிருந்தான். என்னவென்று புரியாமல் யோசனையோடு முகி எங்க என கேட்க, அவன் வீட்டுலதான் இருக்கான். நான் தான் உன்னை பேசணும்னு வர சொன்னேன் என கதிரவன் சொன்னான். பேசணுமா? என்ன பேசணும் என கேட்ட குழலி அவனை யோசனையோடு பார்த்தாள். நான் இத சென்னையிலே பேசணும்னு நினைச்சேன். ஆனா அங்க முகி உன்கிட்ட பேசவே விடல. இப்பவாவது பேசி ஆகணும்னு தான் வர சொன்னேன். அப்படி என்ன விஷயம்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க இருந்தது, ஞாபகம் இருக்கா குழலி? இப்போது எதற்கு இந்த தேவையில்லாத பேச்சு என்பதை போல முகத்தை சுளித்தவள், ஆமா, இப்போ அதுக்கு என்ன என கேட்டாள். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பிடிச்சுதானே ஓகே சொன்ன? அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தவள், இப்போ எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தெளிவா சொல்லுங்க என கேட்டாள். நீதான் வேணும் குழலி. உன்னை பிரிஞ்சு போனதுல இருந்து உன் நினைவாவே இருக்கு. உன்னை என்னால மறக்க முடியல. நீயும் என்ன காதலிக்கிறன்னு தெரியும். வேற வழி இல்லாம தான் அவனை கல்யாணம் பண்ணிருப்ப. ஆனா அதுக்காக கட்டாயத்தின் பேர்ல அவன் கூட சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை. நான் உன்னை எந்த நிலையிலும் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். இப்போ நீ நினைச்சா கூட என் கூட கிளம்பி வரலாம் என கதிரவன் சொல்ல குழலிக்கு அருவருத்து போனது. என்ன பேசுறீங்க நீங்க? இது மட்டும் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கோ முகிக்கோ தெரிஞ்சா அவ்வளவுதான் என சொல்லி கொண்டிருக்க அவனோ இலக்காரமாக ஒரு பார்வை பார்த்து, என்ன பேச அனுப்பி வச்சதே முகிதான் என சொன்னான். அதில் அதிர்ந்தவள் முகம் கடுக்கடுக்க, எங்க அவன் என கேட்டாள். அவன் இங்க இல்ல, உன்னை கூப்பிட்டு அனுப்பிட்டே வீட்டுக்கு போயிட்டான். இப்ப சொல்லு, எந்த தடை வந்தாலும் அவங்கள மீறி உன்னை அழைச்சிட்டு போக வேண்டியது என் பொறுப்பு. நீ என்ன காதலிக்கிறன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. யார் தடுத்தா நான் அவங்கள தட்டி தூக்குறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை என கதிரவன் சொல்லி கொண்டே போக ஓரளவுக்கு மேல் குழலியால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. எரிச்சலோடு கிழிப்ப என சொல்ல அவன் என்ன என திகைத்து பார்த்தான். ஏண்டா வெள்ள பண்ணி, நடிக்க சான்ஸ் இல்லைன்னு வீட்டுல சொல்ல துப்பு இல்லாம இங்க வந்த, கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல துப்பு இல்லாம இங்கிருந்து ஓடி போன. இப்போ சாரி யார் தடுத்தாலும் அவங்கள அடிச்சு போட்டுட்டு என்ன அழைச்சிட்டு போயிடுவீங்களோ? அதுவும் இன்னொருத்தன் பொண்டாட்டிய. அது என்னடா திடீர்னு என் மேல உனக்கு அவ்வளவு கரிசனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போன பரதேசி நீ வெக்கமே இல்லாம இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட பேச வந்த? அது எப்படி இங்கிருந்து போனதுல இருந்து ஐயாவுக்கு ஏன் நினைப்பா இருக்கா? அப்போ இங்க இருந்தப்ப யார் நினைப்பா இருந்த? கொஞ்சமாவது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு காதலோ ஆசையோ பாசமோ இருந்திருந்தா அந்த நிலைமையில ஓடி போயிருக்க முடியுமா? ஆனா நீ அப்படி இருந்ததும் நல்லதுக்குதான். ஒருவேளை நீ மட்டும் என்ன காதலிச்சிருந்தா நான் அப்படி செய்ய ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருப்பேன். அதுவரை அவள் பேசியதில் சிலையென சமைந்து நின்றிருந்தவன் கடைசியில் அவள் சொன்னதில் அப்படி என்ன செய்திருப்பாள் என்று யோசனையோடு அவளை பார்க்க, என்ன செஞ்சேன்னு யோசிக்கிறியா? அது உனக்கு மட்டும் இல்ல, அந்த முகி பண்ணி பயலுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உன் கூட இங்க தனியா என்ன அனுப்பிட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறியா? அந்த பொறுக்கி இங்கதான் எங்கேயாவது நின்னுட்டு இருப்பான். டேய் பண்ணாட, நல்லா கேட்டுக்கோடா என நிலவன் காதில் விழ வேண்டும் என்று சத்தமாகவே சொன்னவள், கல்யாணத்துக்கு முன்னால உன் போட்டோவை கூட நான் பார்த்ததில்ல. வீட்டுல சொன்னாங்களேன்னு தான் வேண்டா வெறுப்பா ஒத்துக்கிட்டேன். முதல் தடவை நீங்க ஊருக்குள்ள வந்தப்போ இதுதான் மாப்பிள்ளன்னு காட்டவும் நான் பார்த்தது முகியத்தான். பார்த்ததுமே அவன்தான் எனக்குன்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்ன காரணம்னு தெரியாம அப்பவே என் மனசுல ஆழ பதிஞ்சிட்டான். அந்த நொடியே அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் என சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த கதிரவனுக்கு அதிர்ச்சி என்றால், மாமரத்தின் பின்னால் நின்றிருந்த நிலவனுக்கோ இன்ப அதிர்ச்சியில் வானத்தில் பறப்பதை போன்ற அளவில்லாத சந்தோஷம்.
அதுக்கு பிறகு அவன் மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த கோபத்துல தான் அவன்கிட்ட எரிஞ்சு விழுந்த. இடையில நடந்த சம்பவம் அவன்தான் எனக்குன்னு தெள்ள தெளிவா என் மனசை எனக்கு உணர்த்திடுச்சு. இதோ இப்ப முட்டுச்சே காளைய. கல்யாணத்துக்கு முன்னால அவனை முட்டை நின்னப்போ நான் ஏன் குறுக்க போனேன்னு நினைச்ச. என்ன மீறிதான் சாவு கூட அவனுக்கு வரணும்னு நான் அப்பவே முடிவை எடுத்துட்டேன். அவனே அறியாம அவன் கண்ணுல அடிக்கடி எனக்கான காதலை பார்த்தேன். அத அவன் புரிஞ்சுக்கிட்டானான்னு எனக்கு தெரியாது. காரணம், அப்போ நான் உனக்கு பார்த்த பொண்ணு. ஆனா நான் அதுக்கு அப்புறம்தான் திடமா உன்னை இங்கிருந்து விரட்டணும்னு முடிவெடுத்தேன். பாண்டிய மாமா அனுப்புன ஆளுங்களை பார்த்து நீ பயந்தது தெரிஞ்சதும் அதுதான் உன்னை இங்கிருந்து ஓட வைக்க சரியான வழின்னு உன்னை கடத்துறதுக்கு பிளான் போட்டேன். அன்னைக்கு நைட்டு உன்னை தூக்குறதா இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நீயே அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறத பார்த்ததும் தான் விட்டுட்டோம். இல்லனா நீ நினைச்சிருந்தாலும் அன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்காது. அப்புறம் உனக்காகவே இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஒருவேளை முகி மேல நான் காதல்ல விழாம இருந்திருந்தா உன் குணம் தெரிஞ்சு உன்னை நிச்சயம் கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். அப்பவும் உன்னை விரட்டத்தான் வழி பார்த்திருப்பேன் என குழலி தெளிவாக தன் மனதில் இருந்ததையும் நடந்ததையும் சொல்ல, கேட்டுக்கொண்டிருந்த கதிரவன் பிரம்மை பிடித்தது போல நின்றிருந்தான். இதுவரை தன் அழகில் மயங்கி திருமணத்திற்கு சம்மதித்திருப்பாள் என இருமாப்போடு இருந்தவனுக்கு இது பெரிய அடியாக இருந்தது. அப்போதிலிருந்து உன்னை காதலிக்கவே இல்லையடா மடையா, பார்த்ததிலிருந்து நான் முகியைத்தான் காதலிக்கிறேன் என நெற்றி போட்டில் அடித்தது போல சொல்லிவிட்டாள். அதில் கதிரவன் பெரிதாக அவமானப்பட்டு போனான். அவன் முகம் கன்றி நின்றிருந்த தோற்றம் அவளுக்கு எப்படி இருந்ததோ. இதெல்லாம் நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லல கதிர். என் மனசுல இருந்தத அந்த முட்டாளும் புரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னேன். இதுவரை அவன்கிட்ட கூட இதெல்லாம் நான் சொல்லல. ஆனாலும் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிரா காதலிக்கிறோம். ஏன்னா இது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதனால ஆக போறது எதுவும் இல்ல. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் கடைசி வரையிலங்கிற முடிவுக்கு எப்போவோ வந்தாச்சு. இனி அதுல நீங்க குறுக்க வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப கூட என்னோட வசதிய பார்த்தோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால முகிக்கு கிடைச்ச மரியாதைய பார்த்தோதான் உங்களுக்கு இந்த நினைப்பு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சென்னைக்கு போயிட்டா இதெல்லாம் மறந்துட்டு உங்க வேலைய பாப்பீங்க. அதனால தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம இங்க இருந்து போங்க. நான் இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா நான் எல்லார்கிட்டையும் தெளிவா சொல்லிடுறேன் என சற்று மிரட்டலாகவே சொல்ல அவன் உண்மையிலேயே பயந்து போனான். அவள் அண்ணன்களை பற்றி அவன் அறியாதவனா? அதனால் வேகமாக ஒரு தலையாட்டலோடு வேறு எதுவும் பேசாமல் விறுவிறுவென அங்கிருந்து நகர்ந்து போனான். முகி, எங்கிருக்க என்ற முகம் இருக அழுத்தமான குரலில் அவள் வினவ, மாமரத்தின் பின்னால் இருந்து அவன் வெளியே வந்தான். அவளிடம் ஏதோ விளக்கம் கொடுப்பதற்காக அருகே செல்ல, குழலி முகத்தில் தீ ஜுவாலையுடன் ஓங்கி அவனை அறைந்திருந்தாள். அவன் சொல்ல வருவதை காதிலேயே வாங்காமல் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். அத்தியாயம் 44. குழலியின் காதலை பற்றி தெரிந்ததிலிருந்து அதை பற்றி பேசலாம் என பார்த்தால் அவளோ நிலவனை கண்டு கொள்ளாமல் சுற்றி திரிந்தாள். ஒரு வழியாக எல்லா வீடுகளிலும் விருந்து முடித்து ஓரளவு நிலவனுக்கு கை காயமும் ஆறியிருக்க வண்டியை வெகு தூரம் ஓட்ட முடியாது என்பதால் இன்னும் ஒரு 4 நாட்கள் சேர்ந்து தங்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். குழலியின் கண்ணாமூச்சி ஆட்டத்தை பார்த்த நாச்சியார் சந்தேகமாக நிலவனை பிடித்து, என்னடா பேராண்டி, பச்சை கிளி பறந்து போச்சு போல இருக்கு என கிண்டல் அடித்தார். ஆட, ஏன் பாட்டி நீ வேற வெறுப்பேத்துற, அவளே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா, சோகத்துல இருக்க என சொல்ல விஷ்ணு வேண்டுமென்றே, சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், ஏன் நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலாம் என ராகம் இழுக்க நிலவன் அவனை முறைத்துவிட்டு பாட்டியிடம் திரும்பினான். எனக்கு அவ காதல பத்தி எதுவும் தெரியாது பாட்டி, அவளும் சொன்னதில்ல, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்ப என்னால முழுசா கேட்க முடியல. மறுபடியும் கேட்டோம், அவ சொல்லல. இப்போ கதிர்கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அத பத்தி பேசலாம்னு பார்த்தா முறுக்கிக்கிட்டு போறா. ஏதோ அன்னைக்கு நடந்த சம்பவத்திற்கு அப்புறம்தான் என் மேல லவ் வந்திருக்கணும்னு நினைச்சேன். இப்படி பார்த்தப்பவே லவ் பண்ணுவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஆமா, எனக்கு ஒரு டவுட் பாட்டி. என்னடா? சின்ன வயசுல இருந்து குழலிக்கு கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? ஏன்டா கேக்குற?
இல்ல, என்ன போய் எப்படி அவளுக்கு பார்த்த உடனே பிடிச்சது? அவன் கேட்டதில் வழக்கம் போல கெக்க பெக்கேவென்று சிரித்தவர், எனக்கும் அந்த டவுட் இருக்குடா. ஆனா என் பேத்தி அழக பாக்குறவ இல்லடா. அவ பலாப்பழம் மாதிரி. வெளியில பார்க்க கரடு முரடா தெரிஞ்சாலும் உள்ள மனசு பலாப்பழம் மாதிரி அத்தனை தித்திப்பா இருக்கும். சரி, இப்ப என்ன பண்ணி அவளை சமாதானப்படுத்த போற என ஆர்வமாய் கேட்டார். மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ணிடலாம்னு இருக்கேன். சம்பவமா? அது என்னடா சம்பவம்? உனக்கு வயசாயிடுச்சு பாட்டி, நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. ஏண்டா, 9 பிள்ளைய பெத்தவன் நானு, எனக்கே படம் காட்டுறியா? போடா போ, எப்படி எனக்கு தெரியாமலா போயிடும்? இன்னும் நொடித்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஊரில் உள்ளவர்கள் நிறைய பேர் வந்து போவதால் குழலி புடவையிலேயே இருக்க அநியாயத்திற்கு அழகாக வேறு இருந்து தொலைத்தாள். நிலவனுக்கு அவளை விட்டு பார்வையை அகற்றவே முடியவில்லை. ராம் அவன் காதருகில் குனிந்து, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்காகாது மச்சி. நீ உன் ஸ்டைல்ல சமாதானப்படுத்து, அப்பதான் ஏதாவது வேலைக்காகும் என சொல்ல, அப்படியா சொல்ற? சரி, முயற்சி பண்ணி பார்த்துடுவோம் என்று வீறு கொண்டு எழுந்தவன் எதிரே வந்த சண்முகத்தை பார்த்து அப்படியே பம்மிக் கொண்டு திரும்பி வந்து அமர்ந்தான். ராம் அவனை பார்த்து தூ என்று துப்ப முகத்தை துடைத்து கொண்டவன் அசட்டு சிரிப்பு ஒன்றை சிந்தினான். எப்படியாவது குழலியை எங்காவது தனியே பிடித்து விட மாட்டோமா என யோசித்துக் கொண்டிருந்தவன் ஸ்ரேயா வந்து அவள் கீழே ஒரு அறையில் இருந்து அவனை வர சொல்வதாக சொல்ல, எதையும் பற்றி யோசிக்காமல் உடனே அங்கே ஓடினான். திரும்பி நின்று கொண்டிருந்த குழலியை நொடி நேரம் தாமதிக்காமல் வேகமாக சென்று இறுக்கி அணைக்க, அப்போதுதான் அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் உரைத்தது. சலையென்று கையை விலக்கி பின்னால் நகர அழகி அவன் புறம் திரும்பி, முகியாத்தா என்றபடி அவனை அணைத்தாள். பியூட்டி, என்ன பண்ற? முதல்ல தள்ளு என அவளை உதறி தள்ளியவன், என்ன காரியம் செய்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சியா என கடுகடுத்தான். யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல என முகத்தில் தீவிரத்துடன் சொன்ன அழகி, இந்த கிராமத்துக்கு வந்த புதுசுல நீங்க என்னதான் பாத்தீங்க? எனக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சு. நான் தான் ஏதோ இடையில தடுமாறிட்டேன். அந்த கேப்ல அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால உங்களை விட்டு கொடுத்துட முடியுமா? என்னால முடியாது என சொன்னாள். முதல்ல நீ யாரு விட்டு கொடுக்கறதுக்கும் உரிமை கொண்டாடுறதுக்கும்? ஜஸ்ட் நீ குழலியோட ரிலேஷன், அவ்வளவுதான். அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட பழகுறேன். அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றத முதல்ல நிறுத்து. இன்னொரு தடவை இப்படி பண்ணேனா சரியா இருக்காது சொல்லிட்டேன். முகியத்தான், சும்மா நடிக்காதீங்க. நீங்க முதல்ல என்னத்தானே காதலிச்சீங்க? நான் காதலிச்சனா? அதுவும் உண்மையா? குட் ஜோக். நான் பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இப்படித்தான் கடலை போடுவேன். அது மாதிரி உங்ககிட்டயும் பேசினேன், அவ்வளவுதான். எப்பவாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா என அவன் ஏளனமாக கேட்க, அவள் முகத்தில் மறுக்கப்பட்ட அவமானம் நன்றாக தெரிந்தது. இவனை இப்படியே விடக்கூடாது என மனதில் கருவி கொண்டவள் ஆட்கள் வரும் நடமாட்டம் தெரியவும் சற்றென்று அவனை கட்டி அணைத்து, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அத்தா, உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல என சொல்லிக் கொண்டிருக்க, அழகி என்ற அதிர்ச்சியான அலறலில்தான் இருவரும் விலகி நின்றார்கள். அழகியுடைய அண்ணனும் அப்பாவும் கத்தியபடி வர பின்னாடியே சேரனும் குமரனும் வந்து சேர்ந்தார்கள். சண்முகம் அழைப்பதாக யாரோ சொல்லித்தான் வந்திருந்தார்கள். ஆனால் வந்த இடத்தில் இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவில்லை. சேரன் அதிர்ச்சியாக நின்று கொண்டிருக்க, அழகியின் அண்ணன் நிலவனை அடிக்க பாய, குமரனோ அவனை பிடித்து தடுத்து கொண்டிருந்தான். இருங்க அண்ணே, நீங்க பாட்டுக்கு கைய வைக்காதீங்க, அவர் எங்க வீட்டு மாப்பிள்ள என குமரன் சொல்ல, அழகியின் அண்ணன் முத்துவோ, என்னது மாப்பிள்ளையா? அவன் என் தங்கச்சி கிட்ட எப்படி நடந்திருக்கான்னு பார்த்தோம் இன்னும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கியா? உனக்கு அவன் யாரோ வேணா இருந்துட்டு போகட்டும், என் வீட்டு பொண்ணு மேல கைய வச்ச அவனை நான் சும்மா விட மாட்டேன் என அவன் எகிரி கொண்டிருந்தான். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல என சேரன் ஏதோ சொல்ல வர, அப்ப என் தங்கச்சி தப்பானவனு சொல்றியா என முத்து இன்னும் எகிரினான். அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்வார்கள்? நிலவனுக்கு ஆதரவாக பேசினால் அழகியை தவறாக சொல்வது போலாகும். என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்க, அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு முத்து நிலவனை அடிக்க பாய, அதற்குள் அங்கு வந்த குழலி அவன் கையை தடுத்து பிடித்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல கைய வைக்க பாப்பீங்க என தீயாய் முறைத்தாள். அவ்வளவு நேரம் அங்கே நடந்த சம்பாஷணைகளை பார்த்தாலும் நிலவனுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை.
தன் மீது தவறே இல்லை என்றாலும் அந்த இடத்தில் தான் சொல்வது எடுபடுமா என தவித்து நின்றிருந்தான். இப்போது குழலியை பார்த்ததும் தான் தனி தெம்பு வந்தது போல இருந்தது. என்னன்னா அவங்க கைய ஓங்குறாங்க, நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இவர் மேல கை வச்சா என் மேல கை வைக்கிற மாதிரி. இவர் உங்க மாப்பிள்ள, ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்படித்தான் கண்டவங்களையும் பேச விட்டு வேடிக்கை பாப்பீங்களா என கேட்க முத்துவுக்கு கோபம் உச்சத்தில் ஏறி இருந்தது. என்ன குழலி பேசுற? வார்த்தைய அளந்து பேசு. நான் உன் பெரியப்பா மகன், அது ஞாபகம் இருக்கட்டும். அந்த ஞாபகம் இருந்ததால தான் அவர் மேல கை ஓங்கியோ நான் திரும்ப எதுவும் செய்யாம இருக்க. இப்போ உங்க பிரச்சனை என்ன என அவளும் அதே குரலில் கேட்டாள். உன் புருஷன் என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் என சொல்ல நிலவனின் முகம் அவமானத்தில் சுருங்கியது. தப்பா நடந்துக்க பார்த்தாரா? அப்படி என்ன பண்ணார்? அவ கைய பிடிச்சு இழுத்தாரா? இல்ல வேற ஏதாவது பண்ணாரா? நான் பார்த்தப்போ உங்க தங்கச்சி தானே அவரை கட்டி பிடிச்சிட்டு நின்னா. இந்த அறைய ஒட்டி இருக்கிற தோட்டத்துலதான் நான் நின்னேன். முதல்ல இருந்து நடந்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ தான் என் புருஷன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. எதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து பேசுங்க என குழலி பொரிந்து தள்ளினாள். நேத்து வந்தவனுக்காக இவ்வளவு வருஷம் உன் கூட பழகின உன் ஃப்ரெண்ட தப்பா சொல்லுவியா என முத்து ஆத்திரப்பட, இத்தனை வருஷம் கூட பழகினதால தான் உங்க தங்கச்சிய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் என சொன்னவள் அழகியிடம் திரும்பி, மரியாதையா இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் இங்க நடந்தத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்படி இல்லனா ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் என குழலி கடுமையாய் முறைக்க அழகியின் முகத்தில் பயம் தெரிந்தது. அவ்வளவு எதுக்காக மாட்ற என முத்து பரிந்து பேச குழலியோ, கொஞ்சம் தள்ளி இருங்க அண்ணா, இல்லனா அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க என தீர்க்கமாய் பார்க்க அவள் பார்வையில் என்ன இருந்ததோ முத்து அமைதியானான். இப்ப சொல்ல புரியா இல்லையா என குழலி அழகியை ஓங்கி இரு கன்னங்களிலும் மாறி மாறி அரைந்திருக்க அழகியோ பயத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். இது எல்லாவற்றிற்கும் மூளையாக செயல்பட்டது ஸ்ரேயாதான். கதிரவனை தூண்டிவிட்டதும் அவள்தான். இப்போது அழகியை தூண்டிவிட்டதும் அவள்தான். ஏற்கனவே யாராவது தூண்டி விடுகிறார்களோ என்ற யோசனை நிலவனுக்கும் தோன்றியதுதான். இல்லை என்றால் அன்று கதிரவன் அப்படி பேசியிருக்க 2 நாட்களில் அழகி இப்படி நடந்து கொள்வாளா? ஆனால் அது ஸ்ரேயாவாய் இருக்கும் என அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன பியூட்டி, நீ தப்பிக்க ஸ்ரேயா மேல பழி போடுறியா என நிலவன் காட்டமாய் கேட்க, அங்கே வந்த ஸ்ரேயாவோ எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது என நடித்தாள். அழகி அதிர்ந்து அவளை பார்த்து, என்னது, உனக்கு ஒன்னும் தெரியாதா? என்ன சென்னைக்கு வர சொல்லி அத்தா மனச மாத்தணும்னு சொன்னது நீதானே? இப்போ இங்க வந்து அவரை அனுப்பி வைக்கிறேன், எல்லாரும் பாக்குற மாதிரி இப்படி நடந்துக்கன்னு சொன்னது நீதானே? இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற என கோபத்தோடு பாய்ந்தாள். ஸ்ரேயாவோ கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல், முதல்ல நான் உன்கிட்ட சரியா பேசினது கூட கிடையாது. அப்படியே நான் சொன்னாலும் உனக்கு புத்தி இல்ல, நீ ஏன் இப்படியெல்லாம் செய்யற என கேட்டாள். இருவரும் மாறி மாறி சண்டையிட்டு கொள்ள அதை பார்த்தபடி ரஞ்சனி, ராம், விஷ்ணு சகிதம் உள்ளே வந்த கண்மணியோ, இல்ல முகி, அந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மை என ஸ்ரேயாவை பற்றிய எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட நிலவன் முகம் கோபத்தில் செந்தரலாக ஜொலித்தது. எவ்வளவு பெரிய துரோகம்! தோழி என்ற பெயரில் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டாளே. இது தெரியாமல் குழலியை என்னவெல்லாம் பேசிவிட்டேன். கண்மணி வந்து இப்படி உண்மையை போட்டு உடைப்பாள் என எதிர்பார்க்காத ஸ்ரேயா திணறி போனாள். கண்மணி மட்டுமல்லாமல் மற்றவர்களும் அன்று நடந்ததுக்காக நிலவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு நட்பு கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்ததாகவும் சொன்னார்கள். நிலவன் கசப்புடன், ஸ்ரேயா செஞ்சதை விட நீங்கெல்லாம் அமைதியா இருந்தது தாண்டா எனக்கு இப்போ வலிக்குது. அட்லீஸ்ட் நான் குழலிய பேசும்போதாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் தானே என கேட்டான். அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அதிர்ச்சியில நின்னுட்டோம். அதுக்கப்புறம் சொல்லலாம்னு பார்த்தா உண்மைய சொன்னா செத்துடுவேன்னு ஸ்ரேயா மிரட்டுனா. சரி, முடிஞ்ச பிரச்சனையே கிளறணும்னு நாங்களும் அதை சொல்லாம விட்டுட்டோம். அப்போ அவ அன்புக்கு உண்மையா இருந்திருக்கீங்க, சரி, எனக்கு ஏண்டா உண்மையா இல்ல என குற்றம் சாட்டும் பார்வையோடு கேட்க எல்லோரும் தலை குனிந்தார்கள். அவர்களுக்கு அவனிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவன் கேட்பதிலும் நியாயம் இருக்கிறது தானே. அவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஸ்ரேயாவிடம் திரும்பிய நிலவன், இப்போ உனக்கு என்னதான் வேணும் ஸ்ரேயா? எதுக்காக எங்க வாழ்க்கையில தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என கேட்டான். இதற்கு மேல் மறைத்து பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்த ஸ்ரேயா, என்ன வேணுமா? நீதான் வேணும் முகி.
நானும் உன்னை 3 வருஷமா லவ் பண்றேன். ஆனா இடையில இவ வந்து காரியத்தையே கெடுத்துட்டா. என்னால உன்னை மறக்க முடியல. அதனாலதான் இதெல்லாம் செஞ்சேன் என சொல்ல நிலவன் வெறுத்து போனான். என்ன பேசுற ஸ்ரேயா? நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். உன்னை எப்படி நான் வேற மாதிரி பார்க்க முடியும்? ஏன் முடியாது? இவ வரலனா கண்டிப்பா எனக்கு ஓகே சொல்லிருப்பதானே என கேட்ட ஸ்ரேயா நிலவன் ஏதோ சொல்ல வர கையமர்த்தி, மாட்டேன்னு பொய் சொல்லாத. என்னை விட உனக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. உன் பின்னால சுத்தின என்ன தவிர எல்லாருமே மொக்க பீஸ் தான். அதனாலதான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். இல்லனா எப்பயோ உன்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்ப இவ வந்துட்டான்னு தானே எங்களை எல்லாம் இப்படி இளக்காரமா பேசுற என கோபத்தோடு கேட்டாள். முதல்ல நீங்க 2 பேருமே இத காதுல வாங்குங்க என ஸ்ரேயா அழகி இருவரையும் பார்த்தவன், எனக்கு கல்யாணமே ஆகலன்னா கூட உங்கள மாதிரி பொண்ணுகளை நான் கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரையிலும் மனசு சுத்தமா இருக்கிறது தான் அழகு. அந்த காரணத்துக்காக தான் நான் மேகாவை இந்த அளவு விரும்புறேன். நான் கண்ணி கழியாம சாக கூடாதுன்னு எனக்கு வாழ்க்கை கொடுக்க நினைச்ச உன் நல்ல மனசு எனக்கு புரியுது ஸ்ரேயா. ஆனா இனி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு என் மூஞ்சில முடிச்சிடாத. தயவு செய்து இங்கிருந்து கிளம்பு. இனி நான் உன்னை பார்க்க கூட விரும்பல என இருவரையும் அருவருப்பாய் பார்த்து முகத்தை திருப்பி கொண்டான். எல்லோரும் கிளம்பியதும் நண்பர்களும் ஒரு தயக்கத்தோடு வெளியேறினார்கள். குழலி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் நகர்ந்து போக, சேரன் நிலவனின் தோள் மீது கை போட்டு, என்ன மாப்ள, ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு என கேட்டான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. என்ன மாப்ள? குழலி என்ன நம்புனா ஓகே. ஆனா நீங்க 2 பேரும் எப்படி என் மேல சந்தேகப்படாம நம்புனீங்க? ஏன்னா உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்ள. எப்போ குழலி மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதோ அப்போல இருந்து பிடிக்கும். இத்தனை நாள் உங்களை பார்த்ததுல நீங்க தப்பு செய்ய மாட்டீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கதிரை தூக்க குழலி பிளான் போட்டதே எனக்கு தெரியும். அவ அனுப்பின ஆளுங்க சொதப்பிட்டா நாங்களே அவனை தூக்கலாம்னு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள அவன் இங்கிருந்து ஓடி போக முயற்சி பண்ணுனான். நாங்க தான் எங்களுக்கு தெரிஞ்ச காரை வர சொல்லி அவனை இங்கிருந்து அனுப்பி வச்சோம். இல்லனா கல்யாண மண்டபத்தை சுத்தி எங்க ஆளுங்க இருந்த இடத்துல அவனுக்கு எப்படி கார் கிடைச்சு தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க என சேரன் புருவம் உயர்த்த நிலவன் அதிர்ச்சியாய் அவனை பார்த்தான். குமரனோ அடக்கப்பட்ட சிரிப்புடன் நிலவனை பார்த்து கொண்டிருந்தான். அடப்பாவிகளா, அப்ப குடும்பமே கட்டங்கட்டி அவனை தூக்கிருக்கீங்க என சொல்ல இருவரும் சிரித்து கொண்டார்கள். ஆமா மாப்பிள, கடைசி நேரத்துல வேற வழி இல்ல. அந்த நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்டினா தப்பா போயிடும். அதை யோசிச்சுதான் இப்படி பிளான் பண்ணணும். நிலவன் சிரித்தபடி, மேகாவுக்கு ஏத்த அண்ணனுங்க தான் என சொல்ல அவர்களும் அவனிடம் பேசியபடியே வெளியே சென்றார்கள். நண்பர்களின் துரோகத்தால் அன்று இரவு தூக்கம் வராமல் தவித்த நிலவன் வெளியே இருளை வெறித்தபடி இருக்க அவன் பின்னால் வந்த குழலி, நீங்க தூங்கலையா என கேட்டாள். எனக்கு தூக்கம் வரல மேகா, நீ தூங்கு என சொன்னவன் அவளை திரும்பியும் பார்க்கவில்லை. அவனை அப்படியே விட்டு போக மனமில்லாமல், எதையும் மனசுல போட்டு உலட்டிக்கிட்டு இப்படி தூங்காம இருக்காதீங்க, வாங்க வந்து படுங்க. அவங்க உங்க 2 பேருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸு. உங்க 2 பேருக்கும் இடையில சண்டை வர்றத விரும்பாம தான் சொல்லாம இருந்திருப்பாங்க. நமக்குள்ள பிரச்சனை வந்ததும் நல்லதுக்கு தானே. அப்புறம்தானே ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் என சொன்னவள் அவனை விடாமல் அழைத்து கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்தாள். அவள் மடியில் தலை வைத்து நிலவன் கண்ணை மூட சற்று நேரம் தலையை கோதிக்கொண்டே இருக்க அவனும் நிம்மதியாக தூங்கி போனான். மறுநாள் குலதெய்வ கோவிலுக்கு போவதற்காக பட்டுப்புடவை உடுத்தி நகைகள் எல்லாம் அணிந்து வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அழகுடன் வந்து நின்ற குழலியை பார்த்து நிலவனுக்கு கண்ணை எடுக்கவே முடியவில்லை. அடிக்கடி அவளை சீண்டிக் கொண்டே இருந்தான். யாரும் இல்லாத சமயங்களில் அவன் செய்யும் சில்மிஷங்களில் அவள்தான் முகம் சிவந்து போவாள். யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயமும் இருக்கும். வீட்டிற்கு வந்த பின்னும் அவன் அலும்பு தாங்காமல் அவள் அவனை கண்டால் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்க மாடிப்படிக்கு கீழே இருக்கும் ஸ்டோர் ரூம் அறை வாசலில் அவளை மறித்தவன் காலையில் இருந்து கட்டுக்குள் வைத்திருந்த உணர்வுகள் அனைத்தையும் அவள் இதழ் வழி இறக்கிக் கொண்டிருந்தான். யாராவது வந்து விடுவார்களோ என அவனை தள்ள பார்க்க அவனோ அவள் இதழ்களை மெதுவாக மென்று தின்று கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல இதழோடு நிற்காமல் அவன் கைகளும் அவள் மேனியில் ஊர்வலம் போக அவனை பிரித்து தள்ளியவள், முகி என்ன பண்றீங்க? யாராவது வந்தா அசிங்கமா போயிடும், முதல்ல தள்ளுங்க என நகர பார்க்க, சரிடி ஒரே ஒரு முறை மட்டும் ப்ளீஸ்
என மீண்டும் அவள் இதழை நாட, "அட பாவி!" என்ற குரலில் இருவரும் அவசரமாய் விலகி நின்றார்கள். நாச்சியார் பாட்டிதான் வாயில் கை வைத்து இருவரையும் அதிர்ந்தபடி பார்த்து நின்று கொண்டிருந்தார். "அடேய் பேராண்டி, சம்பவம் சம்பவம்னு சொன்னியே, அது இதானாடா?" என இன்னும் திறந்த வாயை மூடாமல் கேட்க, குழலியோ வெட்க சிரிப்புடன் அங்கிருந்து ஓடிப்போனாள். தலையை கோதியபடி நாச்சியார் அருகில் வந்த நிலவன், "ஏங்கலவே, உனக்கு சந்தேகம் கேட்க வேற நேரமே கிடைக்கலையா?" என நொந்து கொள்ள, "ஏண்டா, போற பாதையில நின்னுகிட்டு நீ அட்டகாசம் பண்ணுவ, நான் நேரம் பார்த்து உன்கிட்ட சந்தேகம் கேட்கணுமோ?" என முகவாயை தோளில் இடித்து கொண்டார். "கிழவி, இது போற வர இடமா? ஸ்டோர் ரூம் ஓரத்துல நாங்க ஒதுங்கிதான் நின்னோம். உன் குடும்பத்தை விட்டு தள்ளி போகணும்னா ஏதாவது ஒரு கோடியில இருக்கிற காட்டுக்கு தான் போகணும். சுத்திலும் எப்ப பார்த்தாலும் ஆளுங்க நின்னுகிட்டு இதுல சம்பவம் பண்ணிட்டுன்னு ஃபீல் வேற பண்ற. டேய், வாயி வாயி, இந்த வாய் தாண்டா உனக்கு. கரும்பு தோட்டத்துல இருக்கிற கட்டெரும்பு மாதிரி எப்பயும் நீ அவளை சுத்தி சுத்தி வர, நாங்க சுத்தியில நிக்கிறது தான் உனக்கு கஷ்டமா இருக்கோ? இங்கிருந்து போற வரைக்கும் கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கல, சம்பவம் பண்றதுக்கு வாய் இருக்காது பாத்துக்க" என அவர் மிரட்ட, நிலவன் நல்ல பிள்ளையாய் தலையாட்டி கொண்டான். அடுத்த 2 நாட்களில் ஊருக்கு கிளம்ப வேண்டும் என நிலவன் குழலியிடம் சொல்ல, அவளோ நிதானமாய், "நான் தற்பொழுது வரவில்லை, இன்னும் 10 நாட்கள் கழித்து வருகிறேன்" என அவன் தலையில் குண்டை தூக்கி போட்டாள். அத்தியாயம் 45. கதிரவனும் ஸ்ரேயாவும் செய்த அட்டகாசத்தில் அதற்கு மேல் அங்கே இருக்க நண்பர்களுக்கு பிடிக்கவில்லை. எல்லோரும் கிளம்பலாம் என சொல்லவும் நிலவனுக்கும் 10 நாட்கள் தாண்டி இப்பொழுது 15 நாட்களாகி இருக்க, இதற்கு மேலும் இருந்தால் சரி வராது என அவனும் சரி என்று சொல்லிவிட்டான். கதிரவன் ஸ்ரேயா இருவரிடமும் நிலவன் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. ஆரம்பத்தில் இருந்து ஒன்றாக இருந்தவர்கள் ஆதலால் அவன் வெறுப்புடன் முகம் திருப்பி செல்வது இருவருக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. எப்போது நிலவனும் குழலியும் சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பித்தார்களோ அப்போதே ஸ்ரேயா தன் மனதில் இருந்த நிலவனை தூக்கி எறிந்து விட்டாள். ஆனால் என்னை விட்டு அவளோடு நன்றாக இருந்து விடுவாயா என்ற வன்மம்தான் இத்தனையும் செய்ய காரணமாக இருந்தது. எல்லாம் செய்து முடித்த பிறகு இப்பொழுது அவன் நட்பு கூட இல்லை என்று ஆகவும் தான் அவள் தவறே அவளுக்கு உரைத்தது. சென்னைக்கு கிளம்பலாம் என்று குழலியிடம் வந்து சொல்ல, அவளோ அவனை ஒரு மாதிரியாய் பார்த்துவிட்டு, "நீங்கெல்லாம் போங்க, நான் இன்னும் 10 நாள் கழிச்சு வரேன்" என சொன்னாள். "10 நாள் கழிச்சா?" என அதிர்ந்தவன், "ஏண்டி, இப்போவே எங்க கூட வந்தா என்ன?" என கேட்டான். "ஐயோ, சாருக்கு ரொம்ப தான் அக்கறை, அப்புறம் எதுக்கு அந்த கதிர் கூட என்ன பேச அனுப்புன?" என கோபத்தில் கடுகடுத்தாள். "ஓ, அந்த கோபமா?" என நினைத்தவன், "ஈ" என்று இடித்தபடி, "அது ஒண்ணு இல்லடி, அவங்கிட்ட நான் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். உன்னை பத்தி தப்பா பேசுவேன்னு சொன்னான். அதுக்கு நீயே பதிலடி கொடுத்தா அவன் புரிஞ்சுக்குவான்னு தான் அனுப்பி வச்சேன்" என அவனிடம் பேசியதை சொல்ல, கேட்டுக்கொண்டாலும் கூட அவள் தன் பிடியில் உறுதியாக இருந்தாள். எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவள் கேட்கவில்லை என்பதால் நண்பர்களை அனுப்பிவிட்டு அவளோடு செல்லலாம் என காத்திருக்க, கம்பெனியில் ஒரு புது ப்ராஜெக்ட் தொடங்கிவிட்டதாக உடனே வரும்படி நிலவனுக்கும் அழைப்பு வந்திருந்தது. தோப்பிற்கு சென்று கொண்டிருந்தவளை பிடித்து அவளிடம் சென்னைக்கு கிளம்ப வேண்டும் என சொல்ல, அவளோ அலட்சியமாக கையில் வைத்திருந்த டீ பாத்திரத்தோடு தோப்புக்கு சென்றாள். சண்முகத்தின் ஒரு குரலுக்கு இவர்களை தாண்டி எப்பொழுதும் போல அவளின் மின்னல் அண்ணி அவர்களை எடுத்துக்கொண்டு ஓட, கையில் வைத்திருந்த டீ பாத்திரத்தை அவள் மேல் ஊற்றாமல் பிடித்தவன், "ஏய், சூடா இருக்கு பாத்துடி" அதை வாங்கி அங்கிருந்த நார்க்கட்டிலில் அருகே வைத்தவன் அவளை அதில் அமர்த்தி அவளுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கிறதா என ஆராய, சுற்றிலும் இருப்பவர்களை பற்றி அவன் நினைவிலேயே இல்லை. சங்கடத்துடன் அவன் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டவள், "சும்மா இருங்க, ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. இவ்வளவு இருக்கிறவரு அவனை எதுக்காக ஏன் கூட அனுப்பி வச்சிங்க" என தனிந்த குரலில் சீறினாள். "ஆமாடி, உன் மேல அக்கறை இல்லாம தான் நீ வேண்டாம்னு தான் அவனை அனுப்பி வச்ச. ஆளப்பாரு, எப்ப பார்த்தாலும் எதுலயாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு. உன்னை பிடிக்காம தான் கதிருக்கு ஆடிஷன் இருக்குன்னு 1 வீக் முன்னாடி தெரிஞ்சோம் சரியா கல்யாணத்துக்கு முதல் நாள் சொல்லுவேன்னு நினைச்சியா? அப்ப சொன்னாதான் உடனே கிளம்பி போவான்னு அப்படி சொன்ன" என சொன்னவன் குழலி முகத்தை பார்க்க, அவளோ சுற்றி முற்றிலும் பார்த்தாள். "என்ன, இவ தலை இப்படி ரொட்டேட் ஆகுது"
என திரும்பி பார்த்தவன் சுற்றிலும் இருந்த குழலியின் பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன்கள் எல்லோரது பார்வையும் அவன் மேல் இருப்பதை பார்த்து ஐயையோ என்றபடி ஹீ என்று இழுத்து வைத்தான். அதற்கு மேல் அங்கிருந்தால் தருமடி கன்ஃபார்ம் என நினைத்தவன், நாங்க இப்பவே ஊருக்கு கிளம்புறோம் என கூறி அவளை இழுத்து கொண்டு அங்கிருந்து ஓடிவிட அவர்களை பார்த்த மற்றவர்கள் சிரித்து கொண்டார்கள். சொன்னபடியே அறைக்கு வந்தவன் தாங்கள் ஏற்கனவே பேக் செய்து வைத்திருந்த பைகளையும் பெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக அங்கிருந்த பெண்களிடம் சொல்லிவிட்டு உடனே கிளம்ப வேண்டும் என சொல்லி அடுத்த நிமிடமே அவளை அழைத்து கொண்டு காரில் ஏறியிருந்தான். அவர்கள் கிராமத்தில் இருந்து வெகு தூரம் வந்ததும் தான் நிலவன் ஆசுவாசமாக பெருமூச்சு விட குழலி கேலியாக அவனை பார்த்தாள். ரொம்ப பண்ணாதடி, போகும்போது இதெல்லாம் பேசிக்கிட்டே போகலாம்னு தான் உன் கூட வர தவியா தவிச்சேன். ஆனா நீதான் என்ன ரொம்ப படுத்திட்ட. நீ மட்டும் இல்ல மேகா, நானும் கூட உன்னை பார்த்ததும் காதல்ல விழுந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஆனா அதை உணர முடியல. ஏன்னா உனக்கு எப்படியோ, ஆனா கதிர் எனக்கு ஃப்ரெண்டு. அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நான் பார்க்கறது தப்பாயிடுமேன்னு என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அடிக்கடி என் பார்வை உன்னை தீன்றத தடுக்க முடியல. அதனாலதான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நானும் கோபப்பட்டேன். அன்னைக்கு நைட்டு நான் கிஸ் பண்ணது உன்னதானே எனக்கு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதே நேரம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நினைச்சேன். அந்த சமயத்துல தான் நம்ம சேத்துல விழுந்து புரண்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீ தொட்டப்பவே அது நீதான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு உன்னை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கணும்னு நினைச்சேன். அப்போதான் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து நீ என்னை காப்பாத்தினது. அப்புறம் நானே நினைச்சாலும் உன்னை விட்டு கொடுக்க முடியல. கதிர் ஆடிஷன் பத்தி தெரிஞ்சாலும் எப்போன்னு தெரியாத மாதிரியே இருந்தேன். கடைசி நாள் தான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமேன்னு சொன்னேன். அவன் உனக்கு பதிலா நடிப்பை சூஸ் பண்ணிட்டான் என சொல்ல, சரிதான், அப்படியே என் கல்யாணத்துக்கு பின்னால தோரை என்கிட்ட ஒட்டாமலே தெரிஞ்சிங்க என நக்கலாக கேட்டாள். அதான் சொன்னேனே மேகா, உன் மேல இருந்த காதலை புரிஞ்சிக்க தெரியல. கதிரை இங்கிருந்து அனுப்ப நினைச்சப்ப கூட அவன் நல்லதுக்குன்னு என்னை நானே தேத்திக்கிட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு உன் மேல தோணுன உணர்வுகளை கூட நீ என் ஒய்ஃப்னு தோணுச்சுன்னு நினைச்சனே தவிர உன்னை காதலிக்கிறேன்னு யோசிக்கவே இல்லை. அந்த சண்டையில கூட அதை மனசுல வச்சுதான் சொன்னேனே தவிர உன்னை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லல. ஆனா அது தப்பா போயிடுச்சு. சரி, போனதெல்லாம் போகட்டும். ஆனா பச்சை மண்ணு மாதிரி இருக்கிற நீயும் நியாயஸ்தன்களான உன் அண்ணன்களும் பண்ணிருக்கிற வேலையை தான் நான் நினைச்சே பார்க்கல என சொல்லி சேரன் தன்னிடம் சொன்னதை சொல்ல குழலிக்கும் ஆச்சரியம்தான். நீ ஒரு ஆளுன்னு உனக்கு இவ்வளவு தூரம் மெனக்கட்டதே பெருசு, இதுல நீ எங்களையே கலாய்க்கிறியா என அவனை திட்டி தீர்க்க அவன் சிரிப்போடு வாங்கி கொண்டான். அதன் பிறகு குழலியோடு கொஞ்சல்களும் சீண்டல்களும் காதலும் காமமுமாக நிலவனுக்கு நாட்கள் போக அடுத்த வாரத்திலேயே சண்முகம் ஒரு நல்ல செய்தியோடு போன் செய்திருந்தார். குமரனுக்கு அவள் தோழி ஹேமாவை பெண் கேட்கலாம் என முடிவு செய்திருப்பதாக சொன்னார். அங்கிருந்து கிளம்பும்போது ஹேமாவும் தனக்கு சம்மதம் என தன் விருப்பத்தை குமரனிடம் சொல்லிவிட்டாள். அவர்கள் குடும்பத்தினரின் அன்பு, ஆதரவு, பாசம் எல்லாவற்றையும் பார்த்து அவளுக்கும் அந்த குடும்பத்தை மிகவும் பிடித்து போக குமரனுக்கு உடனே தன் சம்மதத்தை சொல்லிவிட்டாள். அதை பற்றி சண்முகம் சொல்ல குழலியோ தயக்கத்தோடு, ஆனா சேரன் அண்ணாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம எப்படி பெரியப்பா என கேட்டாள். நானும் கேட்டு பார்த்தேம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்றான் என அவரும் அதே கவலையோடு பதில் அளித்தார். நான் வேணும்னா அண்ணகிட்ட பேசி பார்க்கவா பெரியப்பா? இந்த வாரம் பாட்டியும் அண்ணாவும் ஒரு சோழியா மெட்ராஸுக்கு வருவாங்க. நீ பேசி பாருமா. அவனும் ஒரு நல்ல பதிலா சொன்னா 2 கண்ணாலத்தையும் சேர்த்தே நடத்திடலாம். சரி, வரட்டும் பெரியப்பா, நான் பேசி பார்க்கறேன் என சொன்னவள் அதே யோசனையோடு இருக்க நிலவன் பூனை நடையிட்டு வந்து மெல்ல அவளை பின்னால் இருந்து அணைத்து தூக்கி ஒரு சுற்று சுற்றியவன் அவள் பின்னங்கழுத்தில் அழுத்தமாக ஒரு முத்திரையை பதித்தான். அதில் கூசி சிலிர்த்தவள், வந்ததுமே ஆரம்பிச்சிட்டீங்களா? வர வர உங்க தொல்லை தாங்க முடியல என சினுங்கினாள். எனக்கும் கூட தான் உன் தொல்லை தாங்க முடியல. வேலை கூட சரியா செய்ய முடியல தெரியுமா? எப்பவும் உன் ஞாபகமாவே இருக்கு. எப்படா வீட்டுக்கு வருவோம்னு தோணுது. எல்லாரும் என்னை நேரடியா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
என்ன என்னமோ பண்ணிட்டடி நீ. ஆமா, இவரை பண்றாங்க, நல்லா கேக்கும் பண்ணும். போயா சரிதான் என கிண்டலாக சொல்லிவிட்டு நகரப் போனவளை, எங்க ஓட பாக்குற என எப்போதும் போல அவளை இழுத்து தன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க, ஐயோ இப்போவே வா, நான் இன்னும் சமைக்கல என விலக பார்த்தாள். ஐயோ, இல்லனா மேடம் தான் டெய்லியும் சமைக்கிறீங்களாக்கும். எப்பவும் நான் தாண்டி பண்ணுவேன். இன்னைக்கு என்னடி புதுசா நடிக்கிற? இஹிஹி என சிரித்தவள், இன்னைக்காவது நான் செய்யலாம்னு பார்த்தேன் என அசடு வழிந்தாள். அதெல்லாம் நீங்க கிழிச்சது போதும். இப்போ முதல்ல மாமனோட தேவைய கவனிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். முடிஞ்சா சமைப்போம், இல்லைன்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒன்னதான் சாப்பிடணும் போல இருக்கு என சொன்னவன் அதற்கு மேல் அவளை பேச விடாமல் தன் வேலையில் மூழ்க, முழுவதுமாக அவளை சுருட்டி தன்னுள் அடக்கி கொண்டான். சமைக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், ஆர்டர் பண்ண வேண்டும் என ஏதேதோ சொல்லியவர்கள் நள்ளிரவை தாண்டியும் கூட ஒருவரை ஒருவர் பின்னி பிணைந்து இருக்க, பசி என்ற உணர்வே இல்லாமல் காமம் என்ற உணர்வுதான் இருவரையும் ஆட்டுவித்துக் கொண்டிருந்தது. விடியற் காலை நேரம் அவள் கழுத்தில் முகம் புதைத்து கொண்டு தூங்க ஆரம்பித்தவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போக விடிந்த பிறகு பசி வயிற்றை கிள்ளியது. நிலவன் எழுந்தபோது குழலி அருகில் இல்லை. இப்போதெல்லாம் காலை சமையல் அவள்தான். ஒருவேளை இரவு அவளை வெகுவாக படுத்தி வைத்து அவள் எழ தாமதமானால் நிலவனே சமைத்து வைத்து விடுவான். சிரிப்புடன் அவளை நினைத்து கொண்டே குளித்து முடித்து உடைமாற்றி கீழே வர, குழலி டிஃபன் தயாராய் இருந்த பாத்திரங்களை எடுத்து டைனிங் டேபிளில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள். என்ன மேகா, இன்னைக்கு உனக்கு காலேஜ் கிடையாதா? இல்ல நிலா பேபி, நேத்து தானே போயிட்டு வந்தேன். இனிமே நெக்ஸ்ட் வீக் தான் வர சொல்லியிருக்காங்க. சூப்பர், செம போ. எனக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான். அப்போ காலையில இன்னொரு ஷோ ஓட்டலாம் என நிலவன் கண் சிமிட்ட அவனை முறைத்து பார்த்தவள், ஹலோ சார், உங்களுக்கு கம்பெனி ஆரம்பிச்ச ஞாபகம் இருக்கா இல்லையா? பார்ட் டைமுக்கு ஆள் சேர்த்தீங்க சரி, ஆனா அவங்கள கண்காணிக்கையாவது போகணும்ல. மாத்தி மாத்தி நீங்க எல்லாரும் சேர்ந்து பாக்குறீங்க. இப்போ நானும் போயிட்டு வரதால உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கு. இருந்தாலும் நீங்களும் பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க என கண்டிப்போடு சொன்னாள். சரி, உன் ஃப்ரெண்டு ஏமா இனி ஃபுல் டைமா வரேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? நானும் ஃபுல் டைமா போற மாதிரி இல்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும். அவளும் இனி வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? அவங்களுக்கு வேலை பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அதனாலதான். என்ன சொல்ற? காலையில் சண்முகம் பெரியப்பா போனில் சொன்ன விஷயத்தை பற்றி சொல்ல நிலவன் ஆச்சரியப்பட்டான். இது எப்படி? நமக்கே தெரியாம ஒரு தனி ட்ராக் ஓடி இருக்கு போலவே. எனக்கும் இத பத்தி தெரியல நீலா பேபி. இன்னைக்கு பெரியப்பா சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அமுக்குனி என்கிட்ட வாயே திறக்கல. இருக்கட்டும், ஆபீஸ் போய் அவளை கவனிச்சுக்கிறேன். சரி, குமரன் அண்ணாவுக்கு பாத்துட்டீங்க, இனி சேரன் அண்ணாவுக்கு எப்போ பார்க்க போறீங்க? இதுதான் நானும் கேட்டேன். இன்னும் 2 நாள்ல பாட்டி அண்ணாவும் இங்க வராங்களா? நேர்லயே கேட்டு ஒரு நல்ல பதிலா சொல்லுன்னு பெரியப்பா சொல்லிட்டாரு. எனக்கும் கூட அவர் மேல ஒரு டவுட் இருக்கு என நிலவன் தன் சந்தேகத்தை சொல்ல குழலி ஆச்சரியமாக வெளிவிரித்தாள். இது எப்போ? நாங்க உங்க ஊருக்குள்ள வந்தோமே அப்போல இருந்து. அட பாவீங்களா, எல்லாரும் இதே வேலையத்தான் வந்தீங்களா என குழலி கிண்டல் செய்தாலும் அண்ணன் வந்த பிறகு மறக்காமல் அதை பற்றி கேட்கவும் தவறவில்லை. சேரனும் அதை பற்றி நிறைய யோசித்து இருப்பான் போல. அதனால் குழலி கேட்டதும் அவனும் ஒத்துக்கொண்டான். அந்த பொண்ணுக்கு என் மேல விருப்பம் இருக்கும்னு எனக்கு தெரியும் குழலி. ஆனா எனக்கு என்னமோ நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு தோணுச்சு. அத நான் நேரடியாவும் சொல்லிட்டேன். இந்த தடவை அந்த பொண்ணு அதுக்காகவே ஒவ்வொரு வேலையும் எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு செஞ்சது. பார்க்க பாவமாவும் இருந்துச்சு. அதே நேரத்துல என் மேல அந்த பொண்ணுக்கு இவ்வளவு ஆசையானு ஆச்சரியமாவும் இருந்துச்சு. எதுக்கும் பேசி பாப்போம்னு மறுபடி பேசி பார்த்தேன். அப்பதான் அந்த பொண்ணுக்குன்னு யாரும் இல்ல, சொந்தம்னு இருந்தது அவ ஃப்ரெண்ட்ஸ் தான்னு தெரிஞ்சது. அதனாலதான் அன்னைக்கு யாரையும் விட்டு கொடுக்க முடியாம எதுவும் பேசாம இருந்ததாவும் சொன்னிச்சு. கல்யாணம் ஆச்சுன்னா நிச்சயமா உங்க குடும்பத்துல உள்ளவங்கள மதிச்சு நடப்பேன். அதோட தப்புனா நீங்க எல்லாம் எனக்குன்னு இருக்கீங்க, உண்மைய தைரியமா சொல்லுவேன்னு சொன்னிச்சு. எனக்கு அப்பவும் யோசனை தான். ஆனா அன்னைக்கு அந்த ஸ்ரேயா நேரடியாவே மாப்பிள்ளை கிட்ட சொன்னதும் தான் எனக்கும் புரிஞ்சது.
என சேரன் விளக்கமாக நடந்ததை சொன்னான். அப்போ கண்மணி கிட்ட பேசிடலாமான்னா என குழலி சந்தோஷமாய் கேட்க சேரனும் புன்னகையுடன் தலையாட்டினான். அதன் பிறகு கண்மணியிடம் பேசி அவள் சம்மதத்தை வாங்கி பெரியப்பாவிடம் சொல்ல அவரும் சந்தோஷமாய் தலையாட்டினார். கண்மணி உறவினர்கள் அவள் பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக நாங்கள் கல்யாணத்திற்கு வருகிறோம் என நாசுக்காக சொல்லி ஒதுங்கிவிட நிலவன்தான் அவளுக்கு எல்லாம் செய்தான். ஹேமா பெற்றோரும் ஒத்துக்கொள்ள குழலி ஊரிலேயே இருவருக்கும் தடபுடலாக நிச்சயம் நடந்து முடிந்தது. விஷ்ணுவின் பார்வை அடிக்கடி ரஞ்சனியை துளைத்து கொண்டிருக்க அவளுக்கு தான் சற்று சங்கடமாக இருந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்து ஊருக்கு வந்த 2 நாட்களில் விஷ்ணு ரஞ்சினியின் முன்னால் போய் நின்றான். ரஞ்சி, முடிவா நீ என்னதான் சொல்ற? எதை பத்தி? நம்ம கல்யாணத்தை பத்தி. நான் முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்? அதுக்கான காரணத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இன்னும் எத்தனை நாளைக்கு அதையே சொல்லுவ? நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே உன்னை விரும்பிக்கிட்டே இருக்கேன். அது உனக்கு தெரியும். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீ என்ன வேண்டாம்னு சொல்லுவியா என விஷ்ணு ஆதங்கமாக கேட்க இப்பொழுது ரஞ்சினி மௌனமாக அமர்ந்திருந்தாள். இப்படியே அமைதியா இருந்து என்ன கொன்னுடு, நான் போய் சேர்ந்துடுறேன் என விஷ்ணு கோபமாய் கத்த ரஞ்சினி வலியோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களையே பார்த்தவன், இங்க பாரு ரஞ்சு, இப்ப சொல்றதுதான். இந்த சாட்டர்டே நான் முகி வீட்டுக்கு வரேன். அங்க வச்சு நீ உன் முடிவை சொல்லு. அப்படி இல்லனா அதுவே எனக்கு இறுதி நாளா இருக்கட்டும் என சொல்லிவிட்டு வேகமாக பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். நிலவன் வீட்டிற்கு வந்து நாச்சியாரிடமும் குழலியிடமும் தான் மிரட்டிவிட்டு வந்ததை பற்றி சொல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏண்டா மக்கு சாம்பிராணின்னு மணிக்கு ஒரு தடவை நிரூபிக்கிறியாடா? அவ வரலனா என்னடா பண்ணுவ என நாச்சியார் வெற்றிலையை சுருட்டி வாயில் போட்டு குதப்பியபடியே கேட்டார். என்ன பாட்டி, விளையாடுறியா? உன் பேச்சை கேட்டு தானே அவளை மிரட்டிட்டு வந்தேன். இப்ப வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியே. நான் என்ன பண்ண சொன்னா நீ என்னடா பண்ணிருக்க? ஒழுங்கா ஒத்துக்கோ, இல்லனா வேற யாரையாவது கண்ணாலம் பண்ணிக்குவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வாடானா நீ செத்து போயிடுவேன்னு மிரட்டிட்டு வந்திருக்க. அவ ஒத்துக்கலனா வேற பொண்ண கண்ணாலம் பண்றது ஈஸி தம்பி. ஆனா உசுறு போயிட்டா திரும்பி வர்றதுதான் கஷ்டம். ஐயோ கிழவி, இப்ப வந்து இப்படி சொல்றியே? கருப்பு ராஜா படத்துல வர்ற அந்த வில்லி கிழவிய விட நீ ரொம்ப மோசம். உன்னை நம்பி அவகிட்ட போய் பேசணும் பாரு, என்ன சொல்லணும். இப்போ நான் சாகலனாலும் என் காதலை பத்தி அவ தப்பா நினைப்பாளே, என்ன பண்ணுவ என விஷ்ணு புலம்ப ஆரம்பித்தான். ஏன்னா இவ்வளவு கவலைப்படுறீங்க? ரஞ்சு தப்பா நினைப்பாங்கன்னா நீங்க பேசாம சொன்னதை செஞ்சிடுங்க என குழலி அடக்கப்பட்ட சிரிப்புடன் சொன்னாள். ஆத்தாடியாத்தா, பார்த்தாலும் பார்த்த உங்கள மாதிரி 2 பொம்பளைங்களை இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல. பாட்டியும் பேத்தியும் ஒண்ணுக்கு சளைச்சதில்ல. அது என்னடி அம்மா, நீயும் இந்த கிழவியும் என்ன போட்டு தள்ளுறதுலயே குறியா இருக்கீங்க. சரி சரி, ரொம்ப யோசிக்காதீங்க, நான் சொல்றபடி செய்யுங்க என குழலி தன் யோசனையை சொல்ல அதன்படி மறுநாள் நிலவன் வீட்டிற்கு வந்த ரஞ்சினி முன்னால் வேண்டுமென்றே விஷ்ணு தாரை தப்பட்டை கூலர் சர்வீஸ் எல்லோருக்கும் போன் செய்து வருகின்ற சனியன்று நிலவன் வீட்டில் ஒரு டெட் பாடி விழப்போவதாகவும் எல்லோரும் வந்து விடும்படியும் சொல்லிக் கொண்டிருக்க ரஞ்சினி அவனை பார்த்தாலே ஒழிய எந்த உணர்வையும் முகத்தில் காட்டவில்லை. ஏன் குடலி, இவ பாக்குறத பார்த்தா இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டா போல இருக்கே. எனக்கும் அப்படித்தான் தோணுது. என்னது, அப்படித்தான் தோணுதா? அப்புறம் எதுக்கு இந்த ஏற்பாடையெல்லாம் பண்ண சொன்ன? அவனுங்க வந்து நின்னா என்ன பண்றது? காசெல்லாம் வீண் தானே. ஓ, உங்களுக்கு அந்த கவலையா? கவலையே படாதீங்க, நாங்க எதுக்கு இருக்கோம்? அப்படியெல்லாம் காசை வீணாக்க விட்டுருவோமா? யாரையாவது ஒருத்தரை போட்டு தள்ளி கணக்க சரி பண்ணிடுவோம் என சாதாரணமாக சொல்ல முதலில் தலையாட்டி கொண்ட விஷ்ணு பிறகு அவளை திகைத்து பார்த்தான். அம்மா தாயே, என்கிட்ட இருந்து ஒரு 4 அடி தள்ளியே நின்னு பேசு. உன் பேச்சே சரியில்லை. என் மேல இருக்கிற காண்டுல என்ன போட்டு தள்ளிட போற. அந்த ஐடியாவும் இருக்குனா? பாட்டியும் பேத்தியும் என்ன போட்டு தள்ளுறதுலயே குறியா இருக்கீங்க. முதல்ல இந்த ரஞ்சி ஒரு நல்ல பதிலா சொல்லட்டும், அப்புறம் உங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன் என முறைத்து விட்டு போனவனை பார்த்து குழலி சிரித்து கொண்டாள். தொடரும்.